பதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம் சங்கீதம் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானிகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமம். ஹரர் நம பார்வதி பதையே. ஹரர் மகாதேவா. சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு महाराज की जय. सकल साधु मंडली की जय. ब्रह्मश्री सुंदरकुमार स्वामी की जय. श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्री अपध्यान சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நாம் பார்க்குறோம். அருமையான ஸ்லோகங்கள்லாம் பகவத்கீதையில் ரத்தனங்களாக கொட்டி கிடக்குது. அதெல்லாம் அனுபவிக்கிறது ஒரு பாக்கியம் இருக்கணும் கண்டிப்பாக. அதான் ஏகாந்தமாக அதுதான் பாகவத்தில் சொல்லியது. ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோக மௌலேர் குணவாதமாகு சுதேஷ்ச வித்வத்பிர் உபாகிருதாயாம் கதாசுதாயாம் உபசம்பிரயோகம். ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் வாக்கடைஞ்ச பலனே என்னென்னா பகவானுடைய கதை. சுஸ்லோக மௌலியர் குணவாதமாகும். சிறந்த ஸ்லோகங்களால் பாடப்படக்கூடியவராகிய அவனுடைய குணங்களை அனுவாதம் பண்ணி அதை பேசக்கூடிய பாக்கியம்தான் வாக்கடைஞ்ச பலன். பகவான் அதுக்கு தான் வாக்கு கொடுத்தானா. நம்ம வீண் கதைகளை பேசுறதுக்காக வாக்கு கொடுக்கல. தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்காக. தேவையில்லாத விஷயங்களை பேசினா என்ன வேணா தார்த்துரிகேவை, அதாவது தவக்கலை தேவையில்லாத கத்தின்னு என்ன பண்ணும் தான் பாம்புகளை என்ன பண்ணும் தன்னை அறிமுகப்படுத்திக்கும். ஐ எம் ஹியர், வாங்க வாங்க வந்து பிடிச்சிங்க அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம். பாம்பு நான் அதுக்கு அது பாட்டுக்கு கம்முன்னு போகும் பாம்பு. இதுவே கக்கான்னு கத்திக்கிட்டு என்ன பண்ணுமா அந்த தவக்கலை கத்தி பாம்பை வரவழைச்சிக்குமா. அது கரெக்டாக காத்தி கொடுத்தோம். அப்போது தன் வாயால் தான் கெட்டுறதுன்னு சொல்கிறது தவக்கலை தான் வாயால் தான் கெட்டுறது. அது மாதிரி வீண் விவகாரங்களை உலக விஷயங்களை பேசுறதுனால நாம் யமனை வரவழைத்து கொள்கிறோம். சீக்கிரமாக மரணத்தை வரவழைத்து கொள்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா பகவானுடைய குணங்களை பற்றி பேசணும். குணவாதமாகும். அதுக்கு தான் சரி. எனக்கு கதைகள்லாம் ரொம்ப தெரியாது, விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போ காது கொடுத்து கேளு பகவானுடைய. அதுக்காக தான் காதறிஞ்ச பலனே என்னென்ன பகவானுடைய கதைகளை பேசுறது தான். சுதேஷ்ச வித்வத்பிர் உபாகிருதாயாம் கதாசுதாயாம் உபசம் பிரயோகம். அதுக்கு பிரயோகம் பண்ணுறதுக்கு தான் காதடைஞ்ச பலனே என்னென்னா பகவானுடைய கதைகளை கேட்கறது தானே. வாக்கடைஞ்ச பிரயோஜனம் என்ன பகவானுடைய குணங்களை பற்றி பேசுகிறது தான். அப்போது வித்வத்பிர் உபாகிருதாயம் விஷயம் தெரிஞ்சவர்களாகிய பகவத் குணங்களை பற்றி அறிந்தவர்களாகிய சாஸ்திரம் அறிந்தவர்களாகிய மகான்கள் வாக்கிலிருந்து பாகவத கதைகளை கேட்கறதுக்காக தான் காது பகவான் கொடுத்துருக்கானா. சுதிம் சகார அச்சுத சத்கோது, அதுக்கு தானே பகவான் காது கொடுத்துருக்கான். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்கே சொல்கிறார். வச்சசோனு பும்சாம் சுஸ்லோக மௌலியர் குணவாதமாகு. அப்போ பகவானுடைய குணங்களை பேசினா என்ன கிடைக்கும்? அதுக்கு நீ எதுக்காக பகவான் வாக்கு கொடுத்தானோ, எதுக்காக பகவான் காது கொடுத்தானோ அந்த பலன் கிடைச்சிடும். என்னென்னா சாட்சாத்காரம், பகவானுடைய சாட்சாத்காரம், முக்தி, மோட்சமே கிடைச்சிடும், ஜென்மலாபமே கிடைச்சிடும், ஜென்மலாபமே அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ விசேஷம் பாருங்கள். ஒரு பகவத்கீதையில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார் பகவான். அதை சும்மா ஒன்றுமே வேணாம். நம்ம அது ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா ஓரலாக சும்மா பற்றினே வாங்க. நீங்கள் பகவத்கீதை அப்படியே படிச்சுனே வாங்கலேன். உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் மனசில் பதியும் பாருங்கள்.
அந்த அளவுக்கு மனசு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் பகவான் சொல்லியிருக்கார். பெரிய பெரிய விஷயங்களை 2 வரியில் சொல்லியிருக்கார். அப்படி அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ அருமையாக இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களில் பார்த்தா அடக்கி வச்சுருக்கான் பகவான். இதெல்லாம் சொல்லி கேட்ட உடனே தான் பகவானை அர்ஜுனன் எப்படி போகிறான்னா, பரம்பிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் பரமம் பவான்னு புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, நீ பரபிரம்மம்னு நான் சொல்லலை, நீ பரந்தாமன் நான் சொல்லலை, பவித்திரமானவன் பரமபவான் பரமம் பரமன்னா உயர்ந்தவன் பவான், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். பரம்பிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும், பிறப்பற்றவன் விபுவானவன் நீ. அது புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவன், சாஸ்வதமானவன், திவ்யமானவன், ஆதிதேவன். அப்பா எத்தனை பதங்களில் போகிறார். இதெல்லாம் சரி நீ நண்பன்றதுனால நீ முகஸ்துதி பண்ணுற அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனன் நண்பன் இல்லையா, அதனால் கிருஷ்ணனை முகஸ்துதி பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். கிடையாது. மகான்கள் தான் பிரமாணம். ஆஹுஹு துவாம் ரிஷியா சர்வே தேவ ரிஷிர் நாரத ததா, ரிஷிகள்லாம் சொல்கிறாங்கப்பா நீ பரபிரம்மம் பரந்தாமன்னு. தேவரிஷி நாரதர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அசிதர் தேவலோ வியாசா ஸ்வயம் சைவ பிரவேசிமே, அசிதர் சொல்லியிருக்கார், தேவலர் சொல்லியிருக்கார், வியாசர் சொல்லியிருக்கார். இவரெல்லாம் சொல்கிறது பொய்யாகவும். மகான்கள் தான் பிரமாணமே. மகான்கள் நான் சொல்லலை, அதை எப்பவுமே நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பக்தர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. முன்னோர்கள் சொன்னாங்க, அதுதான்ப்பா நான் சொன்னேன். அப்போ முன்னோர்கள் யார்? தேவலர், அசிதர், நாரதர், வியாசர், இதுபோல் மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா நீ பரபிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் ஆதிதேவன், எல்லாம் நீ தான் ஆதிதேவன், நீ தான் ஆதி மூலம் நீ தான் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பரம்பொருளாம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனிடத்தில் மனசை செலுத்துறது தான் ஜென்ம லாபமே. வாக்கடைஞ்ச பலனே பகவானுடைய குணங்களை பற்றி பேசுறது, காதடைஞ்ச பலனே பகவான் குணங்களை கேட்குறது. நம்மளுக்கு தெரியலன்னா சொல்கிறதையே அது காதில் கேட்டோம்னாவே அது பேசுறது, பகவானை பற்றி பேசுகிற பலன் கேட்கறதுலே கிடச்சிடும். நீ சிரவணம் பண்ணுற பலனே கீர்த்தனை, சிரவணம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் ரொம்ப பவரு. அதனால் இங்கே அர்ஜுனன் சொல்கிறான், எங்கள் 10வது அத்தியாயத்தில் சொல்கிறான், நீ தான் பரபிரம்மம் பரந்தாம விபூதி யோகத்தில் சொல்கிறான், நீ அப்படியேப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டோடனே பகவான் சொல்கிறார், நீங்கள் கிருஷ்ணா உன்னுடைய மகிமைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த உலகத்தில் நீ எப்படி வியாபிச்சிருக்க அதெல்லாம் சொல்கிறான். அப்போ விபூதி யோகம், பகவான் தன்னுடைய விபூதிகளை தன்னுடைய மகிமைகளை எல்லாம் பகவான் சொல்கிறார் அங்கே. ஆனால் லாஸ்ட்டில் சொல்லும்போது, லாஸ்ட்டில் முடியும் போது சொல்கிறார், என்னுடைய மகிமைகளுக்கு எல்லை கிடையாதுப்பா, அது விஸ்தாரமாக போயிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் ஒரு சுருக்கம் மட்டும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறார். இங்கே ஆதித்யர்களுக்குள்ளே நான் சூரியனாக இருக்கிறேன் அப்படி அது மாதிரி சொல்கிறார். ஆதித்யர்களும் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. எல்லாமே ஆதித்யானம் அகம் விஷ்ணு, ஆதித்யர்களுக்குள்ளே விஷ்ணுவாக இருக்க, வாமனராக இருக்கார் அங்கே. ஜோதிஷாம் ரவிர் அம்சுமான், நல்ல ஒளிர்பவர்களுக்குள்ளே சூரிய பகவானா. அதில் மருத்துக்களில் நான் மரிச்சியாக இருக்கிறேன். நட்சத்திரங்களுக்குள்ளே பகவான் என்னவாக இருக்கானா, நட்சத்திரங்களுக்குள்ளே சந்திரனாக இருக்கானா பகவான். வேதங்களுக்குள்ளே சாமவேதமாக இருக்கானா. தேவர்களுக்குள்ளே இந்திரனாக இருக்கானா பகவான். வேதானாம் சாமவேதோ அஸ்மி தேவானாம் அஸ்மி வாசபா இந்திரியான மனசாஸ்மி, இந்திரியங்களுக்குள்ளே மனசாக இருக்கானா. பூதானாம் அஸ்மி சேதனாக, பூதங்களுக்குள்ளே நான் சேதனம் உள்ளவைகளாக இருக்கின்றேன். ருத்ரர்களுக்குள்ளே சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்றார். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷராட்சசாம், பணம் படைத்தருள்ள பணக்காரர்களுக்குள்ளே நான் யக்ஷராட்சர்களுக்குள்ளே யார் வித்தேஷன், யக்ஷராட்சர்களுக்குள்ளே நான் யாராக இருக்கேன், குபேரனாக இருக்கிறேன் அப்படின்றார். குபேரன் தான் வித்தேஷன், அவன் தான் பணக்காரன். வசுக்களுக்குள்ளே பாவகனாக இருக்கிறேன். வசுனா பாவகஸ்சாஸ்மி மேருஹோ சிகரங்களுக்குள்ளே நான் மேரு சிகரமாக இருக்கின்றேன்.
இந்த மகிமைகள்லாம் பாருங்கள். அப்போ இதெல்லாம் இவையெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணன் வேறு இல்லை, அந்த மேரு சிகரம் வேறு இல்லை அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்தையுமே பகவனுடைய ஸ்வரூபமான புரோகிதர்களுக்குள்ளே நான் பிரகஸ்பதியாக இருக்கிறேன் அப்படின்றார். புரோதசம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதியும் சேனானினாம் அகம் ஸ்கந்தா சேனாதிபதிகளுக்குள்ளே நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். சரசுகளுக்குள்ளே நான் சாகரமாக இருக்கிறேன். சரசாம் அஸ்மி சாகரா மகரிஷினாம் ச பிரகுரகம், மகரிஷிகளுக்குள் நான் பிரகுவாக இருக்கிறேன். கிராம் அஸ்யேகம் அக்ஷரம், வார்த்தைகளுக்குள் நான் அக்ஷரமாக இருக்கின்றேன் அப்படின்னு தான் சொல்கிறார் இல்லையா. யக்ஞங்களுக்குள் ஜபயக்ஞமாக இருக்கிறான் பகவான். ஸ்தாவரங்களுக்குள் ஹிமாலயமாக இருக்கிறான் பகவான். யக்ஞானம் ஜபயக்ஞஸ்மி ஸ்தாவராணம் ஹிமாலயா அஸ்வத்த சர்வ விரக்ஷானாம், மரங்களுக்குள்ள நான் அஸ்வத்த விரக்ஷமாக இருக்கின்றேன். தேவரிஷிகளுக்குள் நான் நாரதராக இருக்கின்றேன். தேவரிஷினாம் ச நாரதா கந்தர்பானாம் சித்திரதா சித்தானாம் கபிலோ முனிகி. ஆக கந்தர்களுக்குள்ள சித்திரதனாக இருக்கிறேன், சித்தர்களுக்குள்ள கபில முனிவாக இருக்கேன். இப்படி குதிரைகளுக்குள்ள அதான் உச்சஸ்ரவசன்ற குதிரையாக இருக்கின்றேன் அப்படின்றார் இல்லையா. அஸ்வங்களுக்குள்ள சரி, இப்படி சொல்லிகிட்டே போகிற நிறைய. யானைகளுக்குள்ளே நான் ஐராவதமாக இருக்கிறேன். மனுஷர்களுக்குள்ள நராதிபன் நான் ராஜாவாக இருக்கிறேன். ஆயுதங்களுக்குள்ளே நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன். பசுக்களுக்குள்ளே நான் காமதேனுவாக இருக்கிறேன். தேனனாம் அஸ்மி காமதுக்கு, பிரஜனச்சாஸ்மி கந்தர்பக, சர்பானாம் அஸ்மி வாசுகி இல்லையா. அப்போது மன்மதனாக இருக்கானா, சர்பங்களுக்குள்ளே வாசுகியாக இருக்கானா, நாகங்களுக்குள்ளே அனந்தனாக இருக்கான். அனந்த சாஸ்மி நாகானாம் வருணோ யா தசாமமோ, நீர்நிலைகளுக்குள்ள வருணனாக இருக்கானா பகவான். பித்ருக்களுக்குள்ள அர்யமாவாக இருக்கிறானா. பித்ருநாம் அர்யமா சாஸ்மி யம சம்யமதாமகம். சரி, இப்படி பிரகலாதாஸ்மி தைத்தியர்களுக்குள்ள நான் பிரகலாதனாக இருக்கின்றேன் இப்படிலாம் சொல்லப்படுகிறது. மிருகங்களுக்குள்ளே நான் சிங்கமாக இருக்கிறேன். பக்ஷிகளுக்குள்ளே நான் கருடனாக இருக்கிறேன். வைனதேயனாகிய, அதாவது என்னென்னா வினதையின் புத்திரனாகிய கருடனாக இருக்கின்றேன் அப்படின்னு தான் சொல்கிறார் பகவான். இது மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே போகிறார். அவருடைய மகிமைகளுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ தான் விபூதிகள் அவருடைய மகிமைகளை நம்ம கேட்குறது, அவ்வளோ மகிமைகள் உடையவன் கிருஷ்ண பரமாத்மா. எவ்வளவோ அந்த கிருஷ்ண வர்த்தனுக்கே சேரும் இவ்வளோ மகிமைகளும். நாம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சத்சங்கம் ஒன்று, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். சத்சங்கம் என்னென்னா அது சத்சங்கமாக இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணார், சத்சங்கம் கூட்டம் நாங்களாம் ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். அது மாதிரி சத்சங்கம்லாம் கூட்டி என்னென்னா, சத்சங்கம்னு வந்தால் யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கணும். சத்சங்கன்றது அதை சத்சங்கம் நடத்துகிறவங்க பேச்சு மற்றவங்களாம் கேட்கணும். அப்போ தான் அது சத்சங்கமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு முடிவு, ஆளுக்கு ஒரு தீர்மானம், ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டப்படி அப்படின்னா என்ன, எப்படி இப்போது நம்ம புலன்கள் அது இஷ்டத்துக்கு கிளம்பிடுச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுறது? மனசு கண்ட்ரோலில் இருக்கணும். புத்தியினுடைய கண்ட்ரோலில் அந்த புலன்கள் இருந்தால் தான் கரெக்டாக வழி நடத்தப்படும். அது செதறடைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். ஒரு மேகம் மொத்த மேகம் ஒன்றா கொண்டா தான் மழை பெய்யும். அந்த மேகங்கள் செதறடிக்கப்பட்ட வாயுதேவனால் அவ்வளோதான், மழையே கிடையாது இல்லையா. அது மாதிரி பலன் கிடைக்காது. அதனால் ஒரு குழுன்னா ஒரு சத்சங்கம்னா எல்லார் மனசும் ஒருமுகப்பட்டு இருக்கணும். அதில் பேதமோ விதண்டாவாதமோ தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வீண் கருத்துக்கள் அதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் கட்டுப்பட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறார், நாம சங்கீர்த்தனம் நடத்துகிறார். அவர் லேடிஸ்லாம் கூப்பிட்டு எப்படியோ லேடிஸு ஜென்ஸு எல்லாம் சத்சங்கம்னு கூட்டி கஷ்டப்படுறார். ஆனால் கடைசியில் என்ன ஆனார் தெரியுமா? ரொம்ப டென்ஷன் ஆனார். அவருக்கு எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னா, நான் அதெல்லாம் பட்டு வந்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொன்னால் நம்மளை நம்மளை பொறாமையில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, சொன்னாலும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம யாருக்கும் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன் இது சொல்ல வரேன்னா, முதல் ஸ்லோகம் சொன்ன பற்றியா, ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோகமோலேர் குணவாதமோ, அதுக்காக சொல்ல வந்தேன்.
அதான் பெஸ்ட்டு. ஏகாந்தமாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த கூட்டம் சேர்க்குறேன், ஆள் சேர்க்குறேன், அவங்கள நான் என் வழிக்கு கொண்டு வந்துடுறேன், அவங்களாம் என் பேச்சுக்கு வந்துடும், என் சொன்ன பேச்சு கேட்குறாங்க, அவங்க வந்துடுறாங்க, இவங்க வந்துடுறாங்க, ஒரு 10 பேர் சேர்த்தா ஒரு குழு ஆகிடும், சூப்பராக நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், நம்ம பாகவதம் கதையாக சொல்லி கொடுக்கலாம், அவங்க நம்ம கேட்பாங்க. அதெல்லாம் நடக்காது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ நினச்சது நடக்காது. நீ சொல்கிற வச்சு கேட்க மாட்டாங்க. அதை முதல்ல ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணிக்கிட்டு நீ கூட்டம் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு புரிஞ்சுக்கோ. நீ சத்சங்கம்னு சேர்த்து நம்ம சொல்கிற பேச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சாவே போச்சு. அதில் அவர் இத்தனைக்கும் அவர் ஒரு குருவை ஆசிரிச்சிருக்கார், நாமசங்கீர்த்தனம் பண்ணுறார். ஆனால் நிறைய பேருக்கு போராடுறார், பார்த்தா பயங்கர டென்ஷனாக இருக்கார். ஆனால் பார்த்தா நிறைய உபன்யாசம்லாம் பண்ணுறார், எல்லாமே சொல்கிறார், எல்லாமே பண்ணுறாரு, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாரு, உபன்யாசம் பண்ணுறாரு, எல்லாமே அவங்க குருநாதர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் சொல்கிறார், நல்லா தான் சொல்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் செம்ம டென்ஷனாக இருக்கார். எப்போ போனாலும் ஏதாவது இவங்கள ஏதாவது வந்து சாடிக்கிட்டே திட்டிக்கிட்டே, இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எதை சொல்கிறேன், யார் கண்ட்ரோலில் இருக்குது? யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு குழுவிலிருந்து நீங்கள் வந்து வழி நடத்துறீங்கன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு குழுவில் இருக்கிறோம், ஒரு சத்சங்கம்னு இருக்கும், அந்த சத்சங்கத்தில் வந்து யாரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த டைமுக்கு கரெக்டாக வரணும், அப்படி பண்ணணும், கரெக்டாக இந்த நாம சொல்லணும், அப்படி நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியாமல் தான், நான் ஆழம் தெரியாமல் தான் காலை விட்டேன். இப்படி தான் என்ன பண்ணேன், நான் சத்சங்கம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சரியான அடி வாங்கினேன், நிறைய பாடுபட்டேன். அடினா மனசில் அடி வாங்கினேன். இவர்கள் கொஞ்சம் ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் பேச்சு கேட்க மாட்டாங்க. உன் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ சத்சங்கம்னா கூப்பிட்டு அவங்கள ஒன்றா கூட்டி அவங்களுக்கு கதை சொல்லி எல்லாம் பண்ணு, அதெல்லாம் கேட்பேன். ஆனால் வந்து நீ இப்படி நடந்துக்கோ, நீ அப்படி நடந்துக்கணும், இந்த டைமுக்கு வரணும், அப்படி பண்ணணும், நீ கண்டிஷன் போட்டேன்னா ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. ஒன்று அலட்சிய பத்திரி போயின்னே இருப்பாங்க. அதெல்லாம் நான் பட்டிருக்கேன் ஆரம்பத்தில். அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் பேச்சு கேட்க மாட்டாங்க, மனமறைஞ்சு உன் பேச்சு புறக்கணிச்சிட்டே போவாங்க. அப்படி அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீ தான் ரொம்ப டென்ஷன் ஆகணும். அவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, இவங்க நம்ம பேச்சு கேட்டுருவாங்க. எப்போ நீ கூட்டம் சேர்க்க ஆரம்பிச்சியோ அப்போவே உன் பக்தி ஒன்று விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. ஏகாந்தத்தில் தான் நீ வந்து கிருஷ்ண பக்தியை நல்லா அனுபவிக்க முடியும். இன்றைக்கி சத்சங்கம்னு பார்த்தா, இன்றைக்கி நல்ல சத்சங்கம், மனசை புண்படுத்தாத சத்சங்கம், மனசை விண்ணப்படுத்தாத சத்சங்கம், அதே சமயத்தில் மனம் ஒருமுகப்பட்டு ஏகமனதாக ஒருத்தருடைய அபிப்பிராயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, ஒருத்தர் வினயமாக போகக்கூடிய மனப்பான்மை, அவர்கள் சொல்லக்கூடியது சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனசு ஒத்துப்பட்டு போகிற மனசு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. என் பேச்சு அவங்க கேட்கலையே. அவங்க சொல்கிறது சாஸ்திரமே ஆனாலும் இவர்கள் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்ததுனால அந்த கோபமானது இவங்களுக்கு என்ன பண்ண, அந்த எரிச்சல் உண்டு பண்ணதுனால நம்ம பேச்சை புறக்கணிச்சிட்டாங்களே, நம்மளை மதிக்கலையே, நாம் ஏன் இப்போ இனிமேட்டு அங்கே போகணும், நாம் ஏன் அவங்களோட பேசணும் அப்படின்னு அந்த காழ்ப்புணர்ச்சி வந்தது பாரு. அதான் களி. அங்கே தான் களி வந்துட்டான்னு அர்த்தம். யார் சொன்னாலும் சாஸ்திரங்களுக்கு சம்மதமாக இருந்தால் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை வரணும். அந்த வினயம் போகணும். அந்த வினயம் இல்லைன்னா, இல்லை நம்மளோட அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க, அவங்க சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்க பேச்சை நம்ம கேட்போம், நம்மளுக்கு தான் எதுவும் தெரியல, சரி அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சில பேர் கொக்கரிக்கிறாங்கல்ல, அப்போ அது சத்சங்கமாக இருக்காது கண்டிப்பாக. அதை விட பெஸ்ட்டு. அப்புறமா தான் நான் இதெல்லாம் பட்டு தேறி வந்துட்ட பிறகு இன்றைக்கி நான் கூட்டம் சேர்க்குறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது. என்ன பண்ணுறது, ஏன்னா இவர் ஒன்றும் படலை. இப்போ நம்ம சொன்னால் வச்சுக்கேன், இவர் உனக்கு கூட்டம் சேரலன்றதால எனக்கு எங்களை வர ஜனங்களை பார்த்து நீ போராமப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொன்னால். அதெல்லாம் சொல்கிறது இல்லை, கம்முன்னு வாய் முடிக்கிறது. நான் என்ன பண்ணேன்னா, ஏகாந்தமாக அழகாக இது பட்சம் பார், ஏகாந்த லாபம் அச்சசோன பொண்ணுலாம் பும்சாம் சுஸ்லோக மௌலியர் குணமாக அருமையாக பார். பாகவதம் படித்து என்னென்ன எது வேணுமோ என் இஷ்டம். இப்போ யாரும் கட்டுப்பட வேண்டியதில்லை, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் போட வேண்டியதில்லை. எனக்கு இஷ்டமான கட்டத்தை படிப்பேன், இஷ்டமான எல்லாரையுமே ஃப்ரீடமாக விடணும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விதத்தில் ரெண்டு தப்பு என்னென்னா, ஒன்று
கட்டுப்படாமல் இருக்கிற சத்சங்கன்னு வராங்க தேடி, வந்த உடனே சரி நமக்கால கதை கேட்குறாங்க, நமக்கால நம்ம கூட சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த டைமுக்கு வரணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில விஷயங்கள்லாம், ஒரு பூ கட்டுங்க, ஒரு பூ கட்டுங்க, அது துளசியை கொஞ்சம் கிள்ளி போடுங்க அப்படின்னா அது செய்யணும். ஒரு சின்ன சின்ன வேலைலாம் செய்யணும். செய்ய மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படி இப்போ புறக்கணிக்கிறாங்க. நம்ம சொல்ல பேச்சு எதுவுமே கேட்கல அப்படின்னா நான் உடனே அது எடுத்து நத்துறவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். என்னடா நம்ம பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நம்ம சரியான அந்த டைமுக்கு நம்ம இதெல்லாம் முடிக்கணும். இன்றைக்கி முக்கியமான அதாவது ஏதோ ஒரு உற்சவம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு இப்போ ஆஞ்சநேயர் ஜெயந்தி, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி, இப்போ ராமநவமி அப்போது ஏதாவது வச்சுக்கோ. அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் வந்து தான் சேவை செய்யணும், எல்லோரும் வந்து தான் சர்வீஸ் பண்ணணும். ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு சத்சங்கன்னா எல்லோரும் தான் வந்து செய்யணும். அவங்க வரமாட்டேன், இவங்க வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் உடனே கோவம் வரதான் செய்யும். இப்போ என்னென்னா அதுவும் அவங்களும் கட்டுப்பட மாட்டுறாங்க, இவரும் வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. யாரும் எடுத்து நடத்துகிறவங்களும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. நீ யார் கட்டுப்படுத்துறது? ஃபஸ்ட்டு நீ மற்றவங்கள ஃப்ரீடமாக விட்டால் தான் நீ ஃப்ரீடமாக இருக்க முடியும். இல்லைனா உன்னை வேறு ஒன்று கட்டுப்படுத்தும், அதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது நீ கட்டுப்பட்ட என்னென்னா கோபத்துக்கு, அதிகாரத்துக்கு. என் பேச்சு கேட்க மாட்டாங்க, அப்போ இனிமேட்டு எங்கள் சங்கத்துலையும் வேணாம், வேறு எங்கன்னா போய்க்கும் அப்படின்னு துரத்துறது, மனம் மறைஞ்சு அப்படியே வாய் விட்டு பேசிடுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உன்னுடைய கண்ணை இமைக்காமல் இருக்க முடியுமா? நல்ல உன் மனசு ஏதாவது சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அப்போது நீ உன்னுடைய மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? உன் வாக்கு பேசாமல் இருக்க முடியுமா? உன் கையை அசைக்காமல் இருக்க முடியுமா? உன் கால் அசைக்காமல் இருக்க முடியுமா? உனக்கு பசிக்காமல் இருக்குமா? உன் வயிறு பசிக்காமல் இருக்குதா? சொல்லு. உன் கண்ணு பார்க்காமல் இருக்குதா? அப்போது உன்னுடைய புலன்களே உன் பேச்சு கேட்கல, நீ யார் மற்றவங்கள வந்து என் பேச்சு கேட்கணும்னு கட்டுப்படுத்துறது? நான் சொல்கிறேன், குழு நடத்துகிறவங்களும் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்ல வரல. இது மாதிரி சில பேர் இருக்க நான் பார்த்துருக்கேன், அவங்கள பொதுவாக சொல்கிறேன். நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, யாரையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது தான் நீ கட்டுப்படுறீங்க. எல்லாரையும் ஃப்ரீடமாக விட்டு பாருங்கள், நீங்கள் ஃப்ரீடமாகவே இருப்பீங்க. அவங்களுக்கு அபிப்பிராயத்தை தெரிவித்து இல்லாமே தவிர யாரையும் இது செய்யணும், இப்படி பண்ணணும், ஆர்டர் போடாதீங்க. யாருக்கும் ஆர்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்கள் குழு கூட்டிங்கன்னா, நம்ம குழுவில் தலைவராக இருந்தால் நம்ம பெரிய ஆளா? அப்படி கிடையாது. சத்சங்கத்தில் நீ வந்து எடுத்து நடத்துறதுனால மற்றவங்க ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்கணும். எப்படின்னா, கொஞ்சம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பகவானுடைய சேவையில் அப்படி கேட்டிங்கன்னா ஆசையாக செய்வாங்க. இல்லை என்ன ஒரு சத்சங்கத்துக்கு வரீங்க, இதை கூட செய்ய மாட்டீங்களா, அதை பண்ண மாட்டீங்களா, இதை பண்ண மாட்டீங்களா? அப்போது மற்றதெல்லாம் முக்கியம், அதுதான் வந்து காப்பாற்றுமா? இந்த சத்சங்கம் தான் காப்பாற்றும், பகவான் தான் காப்பாற்றுவான், இதெல்லாம் செய்தாகணும், புரியுதுங்களா? இதெல்லாம் வரணும், இல்லை சத்சங்கத்தில் வரவேணாம், போங்க, நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்துங்க, இப்படியே மனமறிஞ்சு சொல்கிறாங்க. எப்படி தான் அந்த வாக்கு பட்டுன்னு வருதுன்னே தெரில, அப்படியே புறக்கணிக்கிறாங்க. பட்டுன்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. சத்சங்கத்தில் வரவங்களுக்கு நான் வேணால் வெறுப்பாயிடும், இது மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் பார்க்குறேன், அவர் பார்க்கும்போது என்னென்னா, வேறு எங்கன்னா போயிடுங்க, வேறு எங்கன்னா இது பண்ணுங்கள், அவ்வளோதான். எங்களை வந்தால் இப்படி தான் இருக்கணும், இந்த கண்டிஷன்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது குரு வந்து சிஷ்யனை பரிசோதிக்கிற காலம்லாம் போயிடுச்சு, மலையேறிச்சு. அதெல்லாம் இந்த காலம் கிடையாது. இந்த காலத்துலலாம் நீ வந்து நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன், என் கையில் ஒரு 4 பேர் இருந்தால் கூட போதும், 40 பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும், ஆனால் என் கையில் நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னால் இன்றைக்கி காலகட்டத்தில் வேலைக்காகாது, கண்டிப்பாக வேலைக்காகாது. எல்லாரையும் ஃப்ரீடமாக விடுங்க, நீங்களும் ஃப்ரீடமாக இருங்க. முடிஞ்சால் நடத்துங்க, முடியலனா விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாம் பகவான் சங்கல்பத்தின்படி தான் நடக்குமே ஒழிய உங்கள் இஷ்டப்படி எல்லோரும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கீழே வரணும், நம்மளை கட்டுப்படுத்தணும், நம்ம பேச்சு எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மகா தப்பு. அதுவே நம்மளுக்கு பெரிய லாஸ். சத்சங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போகிறது தான், ஏகமானதாக இருக்கிறது தான். ஒருத்தர் அபிப்பிராயம் தெரிவிக்கிறாங்கன்னா அது சாஸ்திரத்துக்கு சம்மதம்னா எடுத்துக்கலாம், சாஸ்திரம் சம்மதம்னா நேரடியாக சொல்லக்கூடாது, மறைமுகமாக அன்பாக சொல்லணும். அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லலாமா, இப்படி இல்லைம்மா புரிஞ்சிக்குமா, இப்படி சொல்லலை சாஸ்திரத்தில், இப்படி இதுக்கு விரோதமாக நீ சொல்கிறமா, அப்படி கிடையாது, இப்படி செய்யணும் அப்படின்ட்டு அன்பாக சொல்லி புரிய வைக்கணும். சரி, ஒரு தடவை சொல்லலாம், அவங்க கேட்கல, அது இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு விலகி போயிடுங்க, அவ்வளோதான். சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா விட்டுடணும். ஆனால் நாம் வந்து அவர்கள் சொல்கிறத எடுத்துக்கூடாது. சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருந்தால் நம்ம எடுத்துக்கணும், சாஸ்திரத்துக்கு விரோதமாக அவங்க சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்க முடியாது.
சாஸ்திர விரோதமாக சொன்னால் குரு நசஸ்யாத், மாதா நசஸ்யாத், பிதா நசஸ்யாத், அது யாராக இருந்தாலும் சரி எடுத்துக்கூடாது. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது மாதிரி மாட்டின்னு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அங்கங்கே நிறைய குழுக்கள், சத்சங்கம், நம்ம நினச்சது நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக ஆமாம், மனமறிஞ்சு புறக்கணிக்க தான் செய்வாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு இதை தீர்மானம் பண்ணிங்க, நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இறங்கணும். அவ்வளோதான். ரிக்வெஸ்ட்டாக தெரிவிச்சிக்கலாம், அது கேட்காத அவங்க விருப்பம், அவங்க சாய்ஸ் விட்டுடணும். அதே சமயத்தில் நாம் நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்காக நல்ல விஷயங்களை சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லணும். அவ்வளோதான். அந்த குழு அமைச்சோமா, நம்ம பாட்டுக்கு பாராயணம் பண்ணுறோமா, நாமசங்கத்தில் பண்ணோமா, அதோட போயிடணும். அவ்வளோதான். சர்வீஸ்லாம் பண்ணுறதோ, உங்களுக்கு கூட மாடு ஹெல்ப் பண்ணுறதோ, அதெல்லாம் அவங்க இஷ்டம். அதை நம்ம ரிக்வெஸ்ட்டாக தெரிவிச்சுப்போம். அதில் யார் 100 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் தான் வருவாங்க. சரி, ஓகே, அந்த 10 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்கள கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண வேணாம். சரி, இந்த 10 பேராக தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அவங்கள நம்ம போய் இறுக்கி பிடிக்கிறது, ரொம்ப இது பண்ணுறது, அப்படி ப்ரெஷர் பண்ணோம்னா அந்த 10 பேரும் வர மாட்டாங்க. அப்போ எதுக்கு சொல்லணும்னா, இதெல்லாம் ஒரு பெரிய தனி கலை இது. அதனால் இதில் மனசு செலுத்துறதை காட்டிலும் நீ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஏகாந்த லாபம், அதுதான் லாபமே. அழகாக உக்காந்து பாகவதம் படிங்க, அழகாக உக்காந்து நாமா சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. கிருஷ்ணனுக்கு உங்களுடைய பக்தி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சால் போதும், கிருஷ்ணனுடைய மனசு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். வேறு யாருக்குங்க நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க? இந்த யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது தனிமை தான். யாருக்கையும் இப்போ நான் யாருடைய அபிப்பிராயத்தையும் நான் கேட்கலை, யாரையுமே நம்ம பலவந்தப்படுத்தலை, யாரையும் கட்டுப்படுத்தலை. இது பண்ணல. விருப்பம் இருக்கும், யூடியூப்பில் பார்த்து கேட்க போகிறாங்க கதையை, விருப்பம் இல்லாதவங்க கேட்க போகிறதில்ல, அவ்வளோதானே. இதில் நான் என்ன கயிறு கட்டி நம்ம இழுத்துல வர போகிறோம் இல்லை. சந்தோஷமாக பக்தின்றது சுதந்திரமாக பார்க்கணும். பக்தின்றது மற்றவங்களுக்கு நாம் பயந்தோ இல்லை மற்றவங்கள நம்ம பயமுறுத்தியோ பக்தி உண்டாக்க முடியவே முடியாது. அதான் பிரகலாதன் சொல்கிறான், தன்னாலேயே பக்தி வராது, பிறருடைய பலவந்தத்தினால பக்தி உண்டாகாது. ஆமாம், அது இயற்கையாக அவனுக்கு ஆகர்ஷண சந்நிதம் அப்படின்னோடனே பகவானிடத்தில் அந்த காந்தம் நோக்கி இரும்பு நகர்றத மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரணும் பக்தின்றது. அதே மாதிரி ஒரு சத்சங்கத்தில் ஈர்ப்புனால் வரணுமே தவிர ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி கண்டிஷன் போட்டு அவர்களை பலவந்தப்படுத்தி ஒரு பக்தி புகுத்த முடியாது. ஞானமோ வைரகமோ எதுவுமே புகுத்த முடியாது. அதனால தான் அண்ணா பாருங்கள், சூப்பராக சொல்கிற பாருங்கள், நீங்கள் நினச்ச போது நாமா சொல்லுங்கள், நினச்ச போது பாகவதம் படிங்க, உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ நாமா சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாகவதம் படி. அவ்வளோதான். அவங்களுடைய சாய்ஸில் விட்டுடணும், யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. இது காலம் கலிகாலம். இன்றைக்கி நான் குருஸ்தானத்தில் இருக்கிறதா தன்னை நினச்சிட்டு நான் பரீட்சை பண்ணேன், நான் அவங்கள எப்படி பண்ணேன், ஆமாம் என் கடை வந்தால் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், அப்புறமா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நீ முன்னேற்றம் அடைய முடியும், பக்குவம் அடைய முடியும்னு சொல்லியிருந்தால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வெறுத்துடுவாங்க உன்னை பார்த்தாவே. அதனால் ஃபஸ்ட்டு நாம் சந்தோஷமாக இல்லாமல் நாம் எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் தான் சுதந்திரம். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இல்லைங்களா? அந்த பொண்ணை போல் மனசு படைச்சிடணும், தன்னை போல் பிறரை எண்ணணும். நம்மளுக்கு எப்படி ஃப்ரீடம் விரும்புகிறோம் அதேமாரி நம்ம அவங்களும் ஃப்ரீடம் விரும்புவாங்க இல்லையா? அப்போ அந்த குழுவில் நம்ம கையில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு பயந்து நிற்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக வேணுன்னா சந்தோஷமாக பேசணும், அவங்கள அனுகூலமாக ஆக்கி அவங்கள அன்பாக பேசி தான் நாம் அந்த சத்சங்கத்தில் மெயின்டைன் பண்ணணும். அவர்களுக்குள்ள கிருஷ்ண கதையை பேசி ஜாலியாக பேசி பகவானுடைய லீலைகளையும் ராமருடைய குணங்களை பற்றி பேசி சந்தோஷப்படுத்தணும். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷம் அடைஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது சத்சங்கம், அதுதான் சத்சங்கம். நம்ம ஏதாவது ஒன்று முடிவு கட்டிட்டோம், நம்ம ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணி ஏதோ ஒரு உற்சவமோ ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கு டொனேஷன்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க, அங்கங்கே போய் டொனேஷன் கலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, அந்த குழுவில் இருக்கிறவங்க போய் டொனேஷன் கலெக்ஷன் பண்ண வர சொல்லுவாங்க. கலெக்ஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய சிரமங்களை எடுத்துக்கின்னு பகவானுக்கு ஏதோ ஒன்று பண்ணும்போது செம்ம டென்ஷன். அவங்களுக்கு அன்னதானம் போடணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். பகவான் அப்படிலாம் ஆடம்பர பூஜையை பகவான் கேட்கவே கேட்கல. உன்னை யார் இவ்வளோ கஷ்டப்பட சொன்னது? இல்லை, பகவான் கஷ்டப்பட்டு பகவானுக்காக சிரமப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான். சிரமப்பட்டால் சந்தோஷப்படுவான்னு யார் சொன்னது?
உண்மையாக சொல்லப்போனால் சிரமத்தினால இல்லை, நீ பிரீதியோட பக்தி பூர்வத்தோடு செய்கிற கொஞ்சமானாலும் அணுவானாலும் பகவான் அதை தான் பெருசாக மதிப்பான். நாம் ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு குழு கூட்டம், அதில் எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள், நீங்கள் அன்னதானத்துக்கு செலவு பண்ணுங்கள், நீங்கள் வந்து போய் வசூல் பண்ணுவாங்க, நீங்கள் போய் டொனேஷன் கலெக்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள். நான் நேரில் பார்க்குறேன், இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ டென்ஷனாக வராங்க அப்படின்னா, ஆக மொத்தம் பாகவதெல்லாம் வேணாப்பா, நம்ம ஒரு விஷயம், நான் இது இந்த கல்யாணம் வச்சுருக்கேன், அந்த கல்யாணம் வச்சுருக்கேன், இல்லை பல்லக்கு சேவை வச்சுருக்கேன், இந்த உற்சவம் வச்சுருக்கேன், வசந்தோத்சவம் வச்சுருக்கேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அவங்க பார்த்தா அந்த ட்ரஸ்ட்டுகளுக்குள்ளே ஒரே சண்டை ஆகிடும், ட்ரஸ்ட்டுகளுக்குள்ளே அந்த குழுக்களுக்குள்ளே பார்த்தா ஒரே தகராறாகிடும். அப்படி பகவான் கேட்கலை. இதெல்லாம் என்னென்னா, இதான் ரஜோகுணம், ராஜசாகங்காரம், தாமசாகங்காரம். அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சாத்விகமே இருக்காது அங்கே, அந்த இடத்துல சாத்விகமே பிரகாசிக்காது. ரொம்ப சொல்லப்போனா என்னன்னா, இந்த டென்ஷன்லாம் வேணாம். எதுனா கலியுகத்துக்கான 2 தர்மம் தான், கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம். இதுக்கு புறம்பா நீ எதை செய்தாலும் பயங்கரமாக உன்னை கலியானவன் அங்கே சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுவான். கண்டிப்பாக நம்ம ஒத்துமையாக இருக்கிற குழுக்களை பிரிப்பான், உறவுகளை பிரிப்பான், எல்லாத்தையும் பிரிப்பான். அதுதான் கலியினுடைய வேலையே. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மகான்கள் என்ன காமிச்சாங்களோ, மகான்கள் எப்படி வாழ்ந்து போனாங்க. ஸ்ரீ அண்ணா பாருங்கள், யாரையாவது கட்டுப்படுத்தினார், யாரையாவது பண்ணார். அப்படியே என்னென்னா, அப்படியே வாழையில் வேசின மான்கள் மாதிரி தன்னாலே எல்லாம் ஜனங்க அவர் பின்னாடி பெறலுது. ஏன்னா அவ்வளோ வசீகரம். என்ன அவர் அப்படி இருக்கார் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய தேஜஸ், அவருடைய பக்தி, அந்த பிரேமை, அவருக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் அதை வசீகரப்படுத்துகிறான். அப்படி வரணுமே தவிர யாரையும் அவர் கட்டுப்படுத்தலை, இது பண்ணல. அவர் பாடு கதை சொல்கிறாரு. அவ்வளோ ஜனங்கள் வந்து சிரித்து ரமித்து ஆனந்தமாக கேட்குறது. அதெல்லாம் மகான்களை பார்த்தா தானே வரும். மகான்களை பார்த்தா தானே வினயம்னா என்னன்னு தெரியும். இல்லை அது வரைக்கும் நான் கட்டுப்படுத்துகிறேன், நான் என் கண்ட்ரோலில் இருக்கணும், இது வரணும், அந்த குழுக்கு போகக்கூடாது, என் குழுக்கு வந்தால் அப்படி இப்படி. எதுக்கு இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு கூட பார்த்துட்டு வரேன். சனிகம் பஜனை பார்த்துட்டு வரேன். அது மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவர் மைக்கில் பேசும்போதே அப்படி தான் பேசுகிறாரு. நான் யாரெல்லாம் பேர் சொல்லக்கூடாது, தப்பு. அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரி சொல்ல இது ஒருத்தர் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தர் சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது போல் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க, தன் தலைமையில் தான் எல்லாமே ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், முட்டாள்தனம். அப்படின்னா யார் தலைமையிலையும் எதுவும் ஓடலை. பகவான் நினச்சா தான் அந்த 4 பேர் கூட உங்களை வராங்க. அந்த 4 பேர் நீ எப்படி நல்ல விதமாக பயன்படுத்துகிறியோ அது உங்கள் தான் இருக்குது. அதை பயன்படுத்தி கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நீ சேவை செய்யணும். எப்போ தான் சேவகன் ஆகிறானோ அன்றைக்கி தான் அவன் எஜமானன் ஆகிறான். என்னைக்கு வந்து தான் எஜமானனாக இருக்குன்னு நினைக்கிறானோ அன்றைக்கி அவன் எல்லாராலையும் சேவகனாக தான், வேறு வழியில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவான் அவன் நிச்சயமாக. அதனால் தான் எல்லாருக்கும் சேவகனாக தன்னை நினைத்தால் அவன் தான் எஜமானன் ஆகுவான். இதுதான் கிருஷ்ண பரமாத்மா செய்து காட்டார். எல்லாருடைய பாதத்தாலும் எல்லாரையும் வணங்குறேன், அதனால் அவன் வணங்கத்தக்கவனாக ஆனான் பகவான். பார்க்குறோம் இல்லையா? இதுதான் விஷயம். உலகத்தில் இதுதான் டெக்னிக்கே. அதனால் வேண்டாம் எதுவுமே யாரையும் கட்டுப்படுத்துறதோ யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதோ. அதான் சொல்கிறேன், நம்மளுடைய அங்கங்களே, நம்மளுடைய மனசே நம்மளுக்கு கட்டுப்படுறதில்ல. நம்ம எதை சிந்திக்கக்கூடாதுன்னா அந்த சிந்தனை தான் பயங்கரமாக வருது. ஒருத்தர் மனசை புண்படுத்துகிறாங்கன்னா அந்த விஷயம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மனசு அதுதான் பயங்கரமாக கொந்தளிக்குது. மனசு அடங்கி நிசப்தமாக சாந்தி அனுபவிக்கணும்னு பார்க்குறோம். தியானத்தில் மனசு ஒடுங்க மாட்டேங்குது. அப்போது நம்ம மனசே நம்ம பேச்சு கேட்கல, நம்ம புருவமே நம்ம கண் இமைக்காமல் இருக்க முடியல, ஆனால் பார்த்தா கண் இமைக்குது. அதே சமயத்தில் தூங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் தூக்கம் அப்படியே நம்ம தள்ளுது. அப்படியே சாப்பிட்டோம். அதே பசி எடுக்காமல் இருக்கணும், ஆனால் பசி போட்டு வாட்டி எடுக்குது. அப்போது நம்ம அங்கங்களே நம்ம சொன்ன பேச்சு கேட்காத போது நாக்கு ருச்சி தேடுது. பேசாமல் இருக்கணும்னா நாக்கு ஏதாவது பேசிகிட்டே இருக்குது, கண்ணு பார்க்காம இருந்தால் பார்த்துட்டே இருக்குது, காது கேட்குறதே இருக்குது. அப்போ ஒரு விஷயமாவது, ஒரு சாமானாவது, நம்ம ஒருபடியாக இருக்குதா இந்த சாமான் இந்த உடம்புல ஒன்றாவது நம்ம சொல்கிற பேச்சு கேட்குதா? எது நம்ம சொல்கிற பேச்சு? ஹார்ட்டு துடிக்காமல் இருக்குதா? துடிக்காமல் நின்றுச்சுன்னா நீ போயிடுவேன். அதனால் ஹார்ட்டை துடிக்கணும். அதே சமயத்தில் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? முடியாது. அது வேலையாக அது செய்துட்டே தான் இருக்கும். எதுவுமே உன் கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ உன்னுடைய உடம்புலே
இருக்கிற அங்கங்களே உன் பேச்சு கேட்காத போது இந்த உடம்புக்கு அண்ணாண்ட இருக்கிற இன்னொருத்தர் வந்து உன் கண்ட்ரோலுக்கு வரணும், அவர்கள் நீ சொல்கிற பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம்னு நினச்சி பார்க்கணும். யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், புறக்கணிப்பாங்க, ஆமாம், நம்ம பேச்சு மீறது, ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்புறம் நீ வெக்ஸ் ஆகிடுவேன். எதுக்கு வெக்ஸ் ஆகிற? உன்னுடைய அங்கங்களே உன் பேச்சு கேட்கல, மற்றவர்களை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லை. முடிஞ்சால் நாம் என்ன பண்ணால் எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கிறத பார்க்கணும், அதுதான் பெஸ்ட்டு. அதனால் சில பேர் தன்னை குருவாக நினச்சிக்கிட்டு மற்றவங்கள பரிசோதிக்கிற, மற்றவங்கள கண்ட்ரோலில் கொண்டு வரேன், அவங்கள என்ன பண்ண பரீட்சை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி நான் காதுபடி கேட்டிருக்கேன். அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ தான் அவங்க பக்குவம் அடைவாங்க, அப்போ தான் அவங்கள நான் பக்குவப்படுத்துகிறேன் இப்படிலாம் சொல்லின்னு இருக்காங்க. என்ன இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரில இவங்களாம். அது கடைசியில் பார்த்தா அவங்கள பக்குவப்படுத்துகிறாங்களோ இல்லையோ இவரு கையில் இருக்கிற பக்குவம்லாம் போயிடுது. இவர் ரொம்ப பயங்கர கோபிஸ்டர் ஆகிடுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. முன்னாடி இருந்த கொஞ்சம் நெஞ்ச பக்தி கூட இப்போ சுத்தமாக இல்லை. அதுக்கு அதுபோல் தலைமை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சத்சங்கன்னு கடைசியில் என்னென்னா ஏதோ ஓடின்னு இருக்க வண்டி, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் பக்தி எப்போ நம்மளுக்குள்ளே டெவலப் பண்ணிக்க முடியும்னா நிசங்க சுசங்க ஜாதக, சங்கம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல சங்கமே. நீங்கள் சங்கம் இல்லாமல் இருக்கும்போது சுதந்திரமாக யோசிப்பீங்க. சுதந்திரமாக யோசிக்கும்போது பகவத் நல்ல விஷயத்தை யோசிப்பீங்க, எது சாரமானது. அப்படியே நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தவறினா கூட உடனே நீங்கள் திருந்திடுவீங்க. ஆஹா, இதனால் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சோமே, இதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படின்னு தனிமையில் யோசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்குவம் அடைவீங்க. என்ன பண்ணுவீங்க? தனிமையில் இருந்தால் மனசு கெட்டுடும்னு சொல்லுவாங்க சில பேர். சரி, ஓகே, கெட்டால் கூட அந்த கெட்டு நீங்கள் மறுபடியும் திருந்தி நல்லபடியாக வருவீங்க, பக்குவம் ஆவீங்க நீங்களே. ஏன்னா இந்த கெடுதலை உண்டாக்குது, ஆஹா நம்மளை மயக்குது, நம்மளை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? இப்போது வேற ஒரு சங்கத்தில் இருக்குன்னா அது துஷ்ட சங்கமாக இருந்தால் என்ன பண்ணோம்? அவர்கள் இஷ்டப்படி தான் நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும், அவர்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் அவர்கள் சொல்கிற பேச்சு கேட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம வீழ்ந்தாலும் வீழ்ச்சி அடைந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறமா. ஏன்னா நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு தனிமையே இல்லையே. தனிமை இருந்தால் தான் நம்மளை யோசிக்க முடியும். தனிமை இல்லாமல் ஒரு துஷ்ட சங்கத்தில் சேர்ந்துட்டோம்னா யோசிக்க உன்னை விட மாட்டாங்க. உன்னை யோசிக்க விடாமல் உன்னை கெடுத்துருன்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டாகணும். அப்படி கேட்டோம்னா அதன்படி நம்ம வீழ்ச்சி அடைத்து நிறைய வாய்ப்பு. எப்பவுமே தனிமை பெஸ்ட்டு. அதனால தான் மகான்கள், இது நான் சொல்லலை, மகான்கள் விபிக்த சேவையா தனிமையில் இருக்கிறதுல ருச்சியை வளர்த்துக்கொண்டு உணரத்தில் சொல்லிடுது. அப்போது தனிமையில் இருக்கிறத ருச்சியை வளர்த்துக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, தனிமையில் இருக்கும்போது நீ கெட்டால் கூட அதை நீயே திருத்திப்ப. கெட்டு நீ அப்படியே தப்பான வழியில் போனால் கூட அப்புறமா அதனால் வரக்கூடிய நீ கெட்ட ஒரு தப்பான வழியில் போனால் அதில் ஒரு அடிபட்டு நீ என்ன பண்ணுவேன்? திருந்திக்கிட்டு உன்னை நீ பக்குவப்படுத்திப்ப. உனக்குள்ளே தற்பரிசோதனை பண்ணிப்ப. ஆஹா, நம்ம செய்து தப்பு, சேச்சே இப்படி பண்ணிடக்கூடாது, தனிமையில் இருந்து நம்ம இதெல்லாம் யோசிச்சது தப்பு, இந்த யோசிச்சதுனால நம்ம இந்த செயல் செய்தனால நம்மளுக்கு இவ்வளோ விபரீதம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒன்று திருத்திப்பேன். அப்போ தனிமையில் பக்குவம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் துஷ்ட சங்கத்துலேயோ சத்சங்கன்ற பேரால் வேறு எங்கே மனசை புண்படுத்தக்கூடியனா வேறு வழி இல்லாமல் அங்கே அடிக்ட் ஆகிட்டு அப்புறமா என்னென்னா அவர்கள் மனசு அதெல்லாம் வேணாம், அவங்க விட்டு வந்தால் நம்மளுக்கு அவங்க சாபம் வந்துடுமோ, அவங்க சாதுக்கள் அவருடைய சாபம் வந்துடுமோ, ஏதாவது பாகுத அபச்சாரம் வந்துடுமோ அப்படி இப்படின்னு பயந்துன்னு அங்கேயே அடிக்ட் ஆகி கிடப்பீங்க. அப்போ அவர்கள் மனசை புண்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆனால் வேறு வழி இல்லாமல் அங்கே சகிச்சுன்னு இருப்பீங்க. ஏன்னா அவர்களை விட்டு வந்து அவங்க மனசு புண்படுமோ, அவர்கள் சாபம் கொடுத்துருவாங்களோ, அதுவாகிடுமோ இதுவாகிடுமோ, இதெல்லாம் தேவையில்லாத சாந்தனை. ஏன்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, நல்லா லாக் ஆகிட்டீங்க. அந்த லாக் ஆகிட்டேன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு முடியாது உங்களால். யாரும் பெரிய ஆள் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பகவான் மட்டும்தாங்க பெரிய ஆள், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சத்சங்கன்ற பேரில் போய் இது பண்ணால் நம்ம மனசை புண்படுத்துறாங்க, நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க, நம்மளை அதிகாரம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து அங்கே போகாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன். அது மாதிரி நம்ம ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிஷன் படுத்துறாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் படுத்துகிற இடத்துல என்னென்னா பக்தி கண்டிஷன் படுத்துறதுன்னா பக்தி விஷயமாக சாஸ்திர பிரமாணமாக இருந்தால் கட்டுப்படலாம். சாஸ்திரத்துக்கு புறம்பாக இருந்து அவர்கள் வேறு எங்கேயும் நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்களா இல்லாட்டி அவங்க நன்மைக்காக
சொல்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து கூட்டங்களை சேர்க்கணும், நிறைய ஜனங்களை சேர்க்கணும், தன் பக்கத்தில் வச்சுக்கணும், இது பண்ணணும், அப்படின்னு வேறு எங்கேயும் சிதறடிக்கூடாது, வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பேச்சு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன இது வேறு எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது? அப்போ அவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்களுடைய ஆதாயத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அது மாதிரி இடத்துல போகவும் மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் அது மாதிரி கட்டுப்படுத்தக்கூடாது யாருமே. எல்லாரையும் சுதந்திரமாக விட்டு தான் நாம் நம்ம சுதந்திரத்தை சம்பாதிச்சுக்கணும். யாரையும் அலட்சியம் படுத்தக்கூடாது, யாரையும் அவமதிக்கக்கூடாது, யாரையும் எனக்கு கீழே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க குருஸ்தானத்தில் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரையும் குருவாக நினைக்கிறவங்க தான் குருவாக இருக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் மகான்கள் தான். சொல்லட்டுமா? ஒரு ஃபாரினர் ஒருத்தர் ஹூ இஸ் த ஜெகத்குரு அப்படின்னு கேட்டுனே வந்தான் காஞ்சி மகாபரிவர் இடத்துல போய். யார் இது யார் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரினர் கேட்டுனே வந்தான். பிரம்மஸ்ரீ சுந்தரமூல சுவாமி சொல்லியிருக்காரு இந்த கதையை. குருமார்கள் தான் பிரமாணமே. அப்போ ஹூ இஸ் ஜெகத்குரு அப்படின்னு கேட்டுனே வந்தானே அப்புறமா இங்கே யாரும் ஜெகத்குரு ஆமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர், அவனுக்கு என்ன தெரியும் நம்ம கல்ச்சர்லாம், ஒரு மரியாதை தெரியாமல் இது தெரியாமல் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தான் காஞ்சி மகாபரிவர் சொல்லியிருக்கார், அப்பா ஐ எம் நாட் ஜெகத், அதான் அவர் வந்து தமிழில் தான் சொல்லியிருக்காரு, நான் ஜெகத்குரு கிடையாது, ஜெகத்து எனக்கு குரு. எப்படி? ஜெகத்துக்கு நான் குரு கிடையாதுப்பா, ஜெகத்து எனக்கு குரு, அதனால் ஜெகத்குருன்றாங்க. கரெக்ட், அதனால் ஜெகத்குருன்னு வச்சுருக்கேன். அப்போ தான் அவன் இறங்கிட்டான். அந்த ஃபாரினர் வந்து இறங்கி சாஷ்டாங்கம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். அப்போது ஜெகத்துக்கு நான் குரு அப்படின்னு நினச்சா பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை எப்படி மாற்றினார் பாருங்க காஞ்சி மகாபரிவர். ஜெகத்துக்கு நான் குரு இல்லை, ஜெகத்து எனக்கு குரு, அதனால் ஜெகத்குரு. ஜெகத்து உலகம் முழுவதும் எனக்கு குரு தான். எனக்கு யாருமே குரு அல்லாதவர்கள் யாருமே கிடையாது, எல்லாம் குரு தான். எல்லாரும் பெரியவங்க தான். குருன்னா உணரத்தனா எல்லாரும் பெரியவங்க தான், நான் மட்டும்தான் சின்னவன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி பேசுகிறார் பாருங்க. அதான் மகா பெரியவா. இது மகான்கள் வாக்குலேருந்து நம்ம கற்றுக்கணும். அதனால் எந்த சத் சங்கமாக இருந்தாலும் எது வந்தாலும் சரி, சத் சங்கமாக வேறு எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, தான் பெரிய அதிகாரி அங்கே காண்பிச்சிட்டாங்கன்னா அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ பகவானை பெரியவனாக அங்கே வைக்கிறாங்களோ, அது மேலே மகான்களை பெரியவங்களாக வைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம போகணும். தன்னை பெரியவங்களாக காண்பிச்சுக்கிற இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அவர்கள் பேச்சு கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் மக்களும் பார்த்தா புறக்கணிக்கிறாங்களே, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நிறைய சத்சங்கம் ஃபெயிலர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னை அவர்கள் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறதுனால தான் அங்கே ஃபெயிலர் ஆகுது சத்சங்கம். எப்போ அவர்கள் பேச்சு கேட்கணும்னு நினைக்காம வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், அவங்க இஷ்டம், அவர்களை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. நாம் பகவானுடைய குணங்களை பேசுறது நம்ம கடமை. அதான் சொல்கிறேன், அதுதான் ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சம் சுஸ்லோகமோடு குணவாதமாகும். அப்போ பகவானுடைய குணங்களை பற்றி பேசணும். இப்போ சொல்கிறேன், இந்த விபூதி யோகத்தை சொல்கிறோம், பகவத்கீதையில் அருமையான விஷயங்கள்லாம், அர்த்த புஷ்டி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. பகவானுடைய பெருமைகள்லாம் அருமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. பகவானுடைய பெருமைகள் பகவத்கீதையில் இருக்குது. பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பகவத்கீதையிலே இருக்குது. நீ பாகவத்து கூட போக வேண்டியதில்லை, பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பகவத்கீதையிலே இருக்குது. ஆனால் அதில் அப்படி முழுகணும், அதில் முழுகி முத்தெடுக்கணும். அது எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு பகவத்கீதையிலேயே ரமிக்க முடியுமான்னா, அது எப்படி ஒரு உபதேசங்களில் ரமிக்க முடியும்னா, அந்த வித்தை உனக்கு தெரிலன்னு வேணால் சொல்லு, ஆனால் ரமிக்க முடியாதுன்னு வேணால் சொல்லாத தயவுசெய்து சொல்லாத. பகவத்கீதையில் வெறும் உபதேசம்பா, அது லீலைகளே இல்லையே, அது எப்படி ரமிக்க முடியும்னா, உனக்கு தெரில, உனக்கு கோணப்பார்வைக்கு உனக்கு தெரிலன்றதுனால அது இல்லைன்னு ஆகிடுமா? பகவத்கீதையிலே ரமிக்க முடியும். பகவத்கீதையில் அவ்வளோ ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்குது. அந்த வித்தையை பகவான் சொல்லி தட்டி அதான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டான்னா பகவத்கீதை அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே லட்டாக இருக்கும். ஒரு ஸ்லோகம் பார்த்தா லட்டாக இருக்கும். அப்படியே அருமையானது. இந்த ஸ்லோகம் அற்புதம், அந்த ஸ்லோகம் அற்புதம் அப்படி படித்து அனுபவிப்பீங்க. ஆஹா, அருமையாக இருக்குது, கிருஷ்ணனுடைய பெருமை, எல்லாம் கிருஷ்ணனுடைய பெருமை தான் அப்படின்னு நினைக்கும் போது பகவத்கீதையே அப்படியே தேன் மாதிரி இனிக்கும். என்னப்பா அது ஒரே உபதேசம் தான்ப்பா, உனக்கு உபதேசம், அது வெறும் ஞான விஷயந்தான்ப்பா, பக்தி விஷயம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் உன் கோண பார்வைக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அதில் அருமையான அர்த்த புஷ்டி உள்ள பக்தி ரசம் ததும்பி இருக்கின்றது பக்தர்களுக்கே தெரியும்.
பக்தி கண்ணோட்டத்தோடு பார்க்குறவங்களுக்கு அது பக்தி ரசத்தை ததும்பக்கூடியதாக இருக்கக்கூடியது பகவத்கீதை. நான் சொல்கிறது பகவத்கீதை, பாகவதம் இல்லை, பகவத்கீதை. அவன் பகவத்கீதையில் அப்படி மூழ்கிட்டான்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாம் கிருஷ்ணனாக பார்க்க தெரிஞ்சவனுக்கு பகவத்கீதை தேன் மாதிரி இனிக்கும். எப்போ கிருஷ்ணனுக்கு அந்நியமாக நீ ஒரு உபதேசத்தை எடுத்துக்கிறியோ அப்போ தான் அது வரட்டு வேதாந்தமாக தோணும். நல்லா புரிஞ்சு இந்த பாயிண்ட்டை. கிருஷ்ணனுக்கு அந்நியமாக நீ எதை எடுத்தாலும் உனக்கு அது கஷ்டத்தை தான் உண்டாகும். ஸ்ரமையே வெகி கேவலம், வெறும் ஸ்ரமம் மட்டும்தான் மிஞ்சும், கால விரயமாகும், டைம் தான் வேஸ்ட்டு அதை நீ படிக்கிறது. கிருஷ்ணனுக்கு சம்மதமான விஷயமாக இருந்தால் அது வரட்டு வேதாந்தம் கூட அருமையான ஞானமாக ஆத்மா அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஞானமாக பிரகாசிக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஞானம் கிருஷ்ணன் சம்பந்தத்தோடு இப்போ சேரும்போது அது விஞ்ஞானம் அனுபவ ஞானமாக அது மாறுகிறது. இது பகவத்கீதையில் பார்க்கலாம். அதனால் யாருக்குமே நாம் கணக்கு ஒப்படைக்கணும்னா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் கணக்கு ஒப்படைக்கணும். கிருஷ்ணனுக்கு கூட பயந்துன்னு இல்லை, கிருஷ்ணனுக்கு உள்ள பிரேமையினால், கிருஷ்ணன் மேலே உள்ள அன்புனால் அவனுக்கு நம்ம கணக்கு ஒப்படைக்கிறோம். நம்ம நல்லது செய்தோமா கெட்டது செய்தோமா எல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியும், அவ்வளோதான். அவன் பார்த்துக்கிறான். தப்பை கூட அவன் திருத்துவான். அவன் திருத்தினா நல்லா திருத்துவான். நாமளாக திருத்தினா கூட தப்பாக திருத்திப்போம், சரியாக திருத்திக்க மாட்டோம். அதே சொல்ல மற்றவங்க திருத்தலாம்னு நினைக்கிறான். அதான் சொல்ல தன்னை பெரிய ஒரு குருவான்னு நினச்சிக்கிட்டு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் சொல்கிறது பெரிய பெரிய மகாத்மாக்களை சொல்ல, சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன குழுக்களை வச்சு நடத்துகிறாங்கல்ல அவங்கள சொல்கிறேன். சின்ன சின்ன குழுக்களை வச்சு சின்ன சின்ன சத்சங்கம் வச்சு சில பேர் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க தங்களை குருவான்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது சிஷ்யர்களுக்கு தான் ரொம்ப பஞ்சம், குருமார்கள் நிறைய ஆகிட்டாங்க. நான் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், எல்லாம் தன்னை குருவாக இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்கன்னா நாமசங்கத்தில் அவங்க தான் குரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே என் பேச்சு தான் கேட்கணும். இதில் ஒரு கர்வம் வந்துட்டு பாருங்கள். அப்போது அவரெல்லாம் குருவாக தன்னை காண்பிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, என்ன மன உளைச்சலில் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களும் பக்தி பண்ண முடியல, வந்தவங்களையும் வச்சு அந்த சத்சங்கம் நடத்த முடியல, நிம்மதியே இல்லை. எப்படி பாருங்க, அவங்களே போய் லாக் ஆகிடுறாங்க. அவங்களே போய் தலைமை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் லாக் ஆகிடுறாங்க. இதுபோல் ஒரு மாயில் வேணுமா? இந்த ஒரு துர்பாக்கியமான இது ஒரு கிருபண நிலை, இப்படியாப்பட்ட கிருபண நிலை வேணுமா? மற்றவங்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையில் நம்ம தள்ளப்பட்டுமே. அவர்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும். உண்மையிலே பரவாயில்ல, 20 பேர் வச்சு நடத்துகிறாங்க, பெரிய விஷயந்தான் அப்படின்னு வெளிப்புறமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளோ டென்ஷன் அனுபவிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ மன உளைச்சல் அனுபவிக்கிறாங்க தெரியுமா. எத்தனை பேர் இதில் காழ்ப்புணர்ச்சின்னு, இதில் எங்கே கிருஷ்ண பக்தி உள்ள பிரகாசிக்கிறது? அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் கடைசியில் பார்த்தா அப்படி இருக்கும். என்னென்னா எல்லாம் கண்டிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்செல்லாம் பார்த்தா. பிறர் அடக்கி ஆள்றதையே பற்றியும் பேசின்னு இருப்பாங்க அவங்க. அது கூடாது. சுதந்திரமாக கிருஷ்ண அனுபவத்தில் யாருமே ஒன்றும் வேணாம், அழகாக ஆனந்தமாக சுதந்திரமாக இரு, ஃப்ரீயாக இரு. நீ கூட்டத்தையும் சேர்க்க வேணாம். இப்போ அடியனுக்கு என்னை எடுத்துங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா கூட்டத்துக்கும் போவேன், எல்லா சத்சங்கத்துக்கும் போவேன், ஆனால் எதுலேயும் ஓட்ட மாட்டேன். என் கதையே தான். இஸ்கானுக்கு போவேன், சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுவாங்க, கூட சேர்ந்து சொல்லுவேன். அருமையாக பிரசாதம் சாப்பிடுவேன், கிருஷ்ணனை அப்படியே ஆனந்தமாக அனுபவிப்பேன். அங்கே பாகவத லெக்சர்ஸ் கேட்பேன், சந்தோஷமாக எல்லோரோடும் பழகுவேன். ஆனால் யாரும் கட்டுப்பட மாட்டேன். என்னென்னா அழகாக அங்கேருந்து நழுவி வந்துடுவேன். அதே சமயத்தில் இங்கே ஹரே ராமா கோஷ்டியில் போவேன், அவங்களோட நல்லா பழகுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். கிருஷ்ண கதைகளை அவங்க பேசினா கேட்பேன், நம்ம பேசுறது அவங்க கேட்க மாட்டாங்கன்னா சரி அவங்க பேசுறது கேட்டு வந்துடுவேன். அதுதான் எல்லா விஷயத்துலையும். இப்போ அண்ணா இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்பேன், அங்கே இருக்கிறவங்களோட பழகுவேன். அதே மாதிரி அண்ணானுடைய சத்சங்கம் இருக்குது, விட்டல்தாஸ் மகாராஜோட சத்சங்கம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி எல்லாரோட எல்லாரோடையும் பழகுவேன். ஆனால் எதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டேன். ஏன்? வேண்டாம். ஏன்னா நமக்கு ஏகாந்தமாக, எனக்கு மகான்கள்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிசங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம், அழகான. இப்போனா நான் சங்கத்தில் எல்லாத்தையும், அதுக்காக சத்சங்கம் இல்லைன்னா எப்படி பக்தி வளர்னா? சத்சங்கத்தில் நான் போகிறேனே, நான் சத்சங்கத்தில் தான் இருக்கிறேனே. இஸ்கான்னு கேட்டேன், ஆமாம் இஸ்கான் தான்.
நீங்கள் ஹரே ராமாவில் இருக்கீங்களா? ஆமாம் ஹரே ராமாவில் இருக்கேன். ராமநாமாவில் இருக்கீங்களா? ஆமாம் ராமநாமாவில் இருக்கேன். பாகவத இதில் இருக்கீங்களா? இருக்கேன். அந்த இதில் அந்த குரூப்பில் இருக்கீங்களா? ஆமாம் அந்த குரூப்பில் இருக்கேன். இந்த குரூப்பில் இருக்கீங்களா? இந்த குரூப்பில் இருக்கேன். ஆமாம். ஆனால் எதுலேயுமே இல்லை. ஏகாந்தமாக இருக்கிறேன். ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோகம் அவளிர் குணம். இதெல்லாம் இது தெரியணும். இந்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டா யாரும் உங்களுக்கு பகை கிடையாது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லோரும் நம்மளுக்கு சகோதரர்கள் தான், எல்லோரும் நம்ம பக்த சங்கம் தான். ஆனந்தமாக இருக்கணும். டென்ஷன் இல்லை பாருங்கள். யாரையும் பகைச்சிக்க வேணாம். ஆனால் எதுலேயும் போய் மாட்டிக்கூடாது. அப்படி இருக்கணும். அதே சமயம் நீங்களும் கூட்டம் சேர்த்துக்கிறது, இது பண்ணுறது லாக் ஆகிடுவீங்க. அந்த ஒரு கூட்டத்துக்கு தான், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் வழிநடத்துறதுக்கு நீங்கள் எல்லா பிளானும் பண்ணுவீங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு, அவரில் ஒருத்தர் கூட செதற விடாமல் அவர்கள் நம்ம கூட்டத்தில் 70 பேர் வந்திருக்காங்க, இந்த 20 பேரை அவர்கள் நழுவ விடாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அது நல்ல சேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் பக்தி இழக்காமல் பார்த்துங்க, அவ்வளோதான். உங்கள் பக்தியை நீங்கள் இழக்காமல் நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ சாமர்த்தியம் இருந்தால் தன்னாலே வரணும். கூட்டம்ன்றது தன்னாலே வரணும். தன்னாலே வந்தால் தான் அது பாட்டுக்கு நம்ம யாரை பற்றி யார் வந்தால் போனாங்க, நம்மளுக்கு என்ன வந்தது, நம்ம சொல்கிற பாக்கியம் நம்ம சொல்லினே இருப்போம், கேட்குற பாக்கியம் கேட்டுனே இருக்கட்டும், அவ்வளோதான். அதோடு விட்டுடணும். இது செய்யணும், சொல்லணும். அது கேட்டால் அவங்களுக்கு லாபம், கேட்கலன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? நாம் ஏன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன் கட்டுப்படுத்தலாம்? தேவையில்லையே. மகான்கள்லாம் அப்படி தானே போனாங்க. ஸ்ரீ அண்ணாலாம் அப்படி தானே பண்ணார். மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜிலாம் எவ்வளோ பேர் வராங்க, அவர் யாருன்னா கட்டுப்படுத்தினாரா? அவங்கவுங்க அங்கங்கே பகவான் நாம சொல்லி சந்தோஷமாக தானே இருக்காங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி யாருன்னா கட்டுப்படுத்தினாரா? இல்லை. அவங்களோட கதை கேட்குறாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாம் சுதந்திரமாக போகிறாங்களா இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு பக்த சங்கத்தில் போனால் அவங்களுக்கு பயந்துன்னு இருக்கிற மாதிரி அவங்க எதாவது கட்டுப்படுத்துகிறாங்களா? இல்லை. மகான்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள், எல்லாரையும் ஃப்ரீடமாக இருக்காங்க, அவங்களும் ஃப்ரீடமாக இருக்காங்க, அவ்வளோதான். இதாங்க உண்மையான சுதந்திரம். மகான்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அது புரியாமல் இந்த சின்ன சின்ன சத்சங்கம்னு ஆரம்பிச்சுட்டு காய்ச்சல தான் தலைமை ஏற்று நடத்ததான் நினச்சிட்டு தன் கையில் இருக்கிறவங்களை அங்கேயும் சதுரடிக்கூடாது, அந்த வேறு எந்த கேங்லேயும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அதில் ஜாக்கிரதையாக இருக்காங்க. கடைசியில் தங்களுடைய பக்தியில் கோட்டை விட்டுறாங்க. அதுதான் முட்டாள்தான். அதனால் யாரையும் கட்டுப்படுத்த வேணாம், நீங்களும் யாருக்கு கட்டுப்பட பகவான் ஒருத்தனுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மகான்களுக்கும் மட்டும் கட்டுப்பட்டால் போதுமா. அருமையான பாகவதம் இருக்குது. பதத்துக்கு சுவாது பதே பதே. அதே சமயத்தில் எங்கேயும் போய் லாக் ஆகிடக்கூடாது. பகவத் விஷயம் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்பேன், ஆனால் அங்கே போய் லாக் ஆகிட மாட்டேன். அது செய்யுங்க, இல்லை கொஞ்சம் இன்னொரு விசேஷம் இருக்குது, அது கலந்துங்க, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணுறேன், சரி ஓகே. சர்வீஸ் பண்ணுறது பற்றி என்ன, பகவத் சேவை தானே, சர்வீஸ் பண்ணுவேன், விருப்பத்தோடு சர்வீஸ் பண்ணுவேன். கண்டிஷன் பண்ணாங்க நான் பண்ண மாட்டேன். விருப்பத்தோடு என் இஷ்டமாக பண்ணுவேன். என் இஷ்டமாக பண்ணால் நல்லாவே பண்ணுவேன். அதுபோல் சர்வீஸு அது மாதிரிலாம் பண்ணுவேன், போவேன், வருவேன், எல்லாம் பண்ணுவேன். நீங்கள் ஃபுல்லாக இருந்துட்டு தான் போகணும், அது முடியாது. ஃபுல்லாலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இந்த சத் சங்கத்தில் அவ்வளோ நேரம் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயின்னு இருப்பேன். என்னை ஃப்ரீடமாக விட்டுடணும், அதுதான் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான். அதனால் சுதந்திரமாக பக்தி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அப்போது அதுதான் பக்தியாக இருக்கும். இல்லைன்னா அது வேறு மாதிரி இருக்கும், சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம யாரையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அங்கங்களே நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல. நம்ம யாரும் மற்றவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஈவன் தன் மனைவியை கூட ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கண்டிஷன் போடாதீங்க. எல்லாருக்கும் நல்லது கெட்ட எல்லாருமே தெரியும். எல்லாருக்கும் அந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இது கெட்டது நல்லதுன்னு தெரியும். நாம் சொல்ல வேணாம், இளமரவாக காய்மரவாக சொல்லுவோம், கேட்கலாம் விட்டுடணும், அவ்வளோதான். யாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலாக இருந்தாவே மற்றவங்களாம் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. நமக்குள்ளே தபஸ் இருந்தால் நம்ம தபஸுனாலே மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மௌனத்தினாலே நம்மளுடைய நடவடிக்கைகளாலேயே மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அந்த டெக்னிக்கெலாம் மகான்கள் அப்படி சொல்லுவாங்க. மௌனத்தினாலே நம்ம பாராமுகமாக இருந்தாவே, ஆஹா இவருக்கு இந்த நாம் இப்படி நடந்துக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய செயலை மாற்றிப்பாங்க. அப்படிலாம் மகான்கள் பக்குவப்படுத்தியிருக்காங்க தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை. அப்படி ஒரு தரக்குறைவான பேச்சினாலேயோ அதட்டத்தினாலேயோ அவளை அதிகாரம் பண்ணுறதுனாலையோ கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது யாரையுமே. அவர்கள் ஸ்திரீகள் தானே, நான் புருஷன், நான் அவர்களை அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், என் கீழே இருக்கிறவங்க தானே, என் மனைவி தானே, என் பிள்ளைகள் தானே, என் இஷ்டப்படி நான் அப்படி நடத்தலாம் அப்படின்னா நடக்கவே நடக்காது. இன்னும் ரொம்ப பிரச்சனை தான் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணணும், அன்பாக சொல்லணும். கேட்கல சரி விட்டுடு, நீ நடந்து காமி. நீ எதை நீ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறியோ அதை நீ செயல்படுத்திக்காமி அனுஷ்டானத்தில் கொண்டு வா. அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தால் உண்மையிலேயே நீ நல்லா அனுஷ்டானம் பண்ணால் உன்னை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை கடைப்பிடிப்பாங்க. அது முன்னர் நாம் அதுதான் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான், உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காகவாவது அர்ஜுனா நீ கடமைகளை செய். அது மாதிரி நீ சாதுத்தன்மையில் நீ நடந்து காமி. நடந்து காண்பிச்சாவே உன்னை பின்பற்றுபவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நடப்பாங்க. நீங்கள் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை காட்டிலும் இது பெஸ்ட்டு. நாம் யாருமே அதான் சொல்கிறேனே, நாமளே சரியில்லாத போது நாம் யாரும் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்மளே இன்னும் நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது தெரியுமா, எவ்வளோ மாற்றிக்க வேண்டியது இருக்குது. ஒரு நிமிஷம் மற்றவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விரலை நம்ம திருப்பி பார்க்கணும். நாம் எவ்வளோ குற்றவாளியாக இருக்கோன்னு பார்த்தா அவ்வளோ குற்றங்கள் செய்திருப்போம். அப்போ அதை மாற்றிக்க வேணாமா? அதை மாற்றி பாருங்கள், அடுத்த நிமிஷம் எல்லாமே மாறும். சத்தியமாக சொல்கிறேன். எப்போ நாமக்குள்ளே அப்படின்னா அங்கே குற்றம் பண்ணுறாங்கன்னா அப்போ நாம் தான் காரணம். நாம் சரியில்லை. நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தப்பு பண்ணியிருக்கோம். அப்போது அந்த தப்பு நம்ம பண்ணதால் தான் நமக்கு இந்த தண்டனை கிடச்சிது. எல்லாமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தானே, ஒரு காரண காரியம் தானே. ஒரு தண்டனை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அந்த தண்டனை ஏன் கிடைக்குது? நம்ம பண்ண பாவத்துக்கான தண்டனை கிடைக்குது. அப்போ நீ யாருக்கோ அது மாதிரி பண்ணியிருக்க, அதனால் உனக்கு எப்படி வருது இல்லையா? உனக்கு உணர்த்தர் பண்ணுறாங்க, அதுதான் விஷயம். நீ யாருக்கோ அது மாதிரி பண்ணியிருக்க, அதுதான் உனக்கு உணர்த்தர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நீ பக்குவமாயிடுவேன், சீக்கிரம் பக்குவமாயிடுவேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சத் சாந்தி நிகழ்ச்சி. உண்மையான சந்தோஷத்தை சாந்தி நீ அடைய முடியும். அப்போ நாம் உலகத்தை மாத்திரம் நினைக்கிறத காட்டிலும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வது தான் சால சிறந்தது. நான் பெரிய குருவாயிட்டேன், நீ யாரா குருன்னா? நீ யாரா உன்னை குருன்னு சொல்லிக்கிறதுக்கு? குருன்னு உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் சிஷ்யர்கள் சொல்லணும் நீ குருன்னு, புரியுதா? நீயே உன்னை குருன்னு சொல்லிக்கூடாது. ஒரு 10 பேர் ஆரம்பிச்சுறாங்க, அவர் தன்னை குருன்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் குருவா யாரும் அவ்வளோ குரு. அதான் சொல்கிறேனே, சிஷ்யர்கள் இப்போ ரொம்ப கம்மி, குருமார்கள் தான் நிறைய. குரு தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது எல்லாமே குருமாரெலாம் என்னென்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். நீ எப்போ குருவாக முடியும் தெரியுமா? எல்லாருக்கும் சிஷ்யனாகும்போது தான் நீ உண்மையான குருவாக முடியும். எல்லாருக்கும் பணிஞ்சு போகும்போது தான். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல. தக்ஷன் என்ன பண்ணானா, தான் மதிக்கத்தக்கவன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், ஆனால் எல்லாரும் மதிக்கணும். இது எப்படி நடக்கும்? நீ மதித்தாதான். எப்படின்னா, நீ எதை விதைக்கிறியோ, வினை விதைத்தால் வினை தான் இருக்க முடியும், விதை விதைத்தால் விதையாக இருக்க முடியும். நீ எதை விதைக்கிற அதுதான் உனக்கு கிடைக்கும். அது எப்படி மாற்றி கிடைக்கும்? சான்ஸே இல்லையே. அப்போது மற்றவங்களுக்கு திரஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த திரஸ்காரம் நம்மளை பண்ணாங்கன்னா நீ தாங்குவியா? அதை புரிஞ்சுக்கணும். நீ மற்றவங்களை அவமானப்படுத்துறதுக்கு போது அந்த அவமானம் உன்னை யாருன்னா படுத்துனாங்கன்னா நீ அதை பொறுத்துன்னு போவியா? அப்படி ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்தோன்னா பயந்து நடிக்கணும். மௌனமாகிடும், பேசவே மாட்டோம், சைலண்ட்டாக போயிடும். ஏன்னா பேசினா கூட பயப்படும். பயப்படுறது நல்லது ஒரு விதத்தில். இந்த பயம் வர்றது நல்லது, இந்த வெட்கப்படுறது நல்லது. தப்பு செய்யணுன்றது வெட்கப்படுறது நல்லது, தப்பு செய்யணும் பயப்படுறது நல்லது. வேணாம், இது அவதூறாக ஒருத்தரை பற்றி பேச வேணாம், விட்டு சைலண்ட்டாக அதுதான் மௌனமாக இருப்பீங்க. அவர்கள் நம்மளை பேசட்டும், நாம் அவர்களை பேசக்கூடாது அப்படின்னு ஆகிடுவீங்க. இந்த பக்குவம் என்றைக்கு வரும்? தனிமையில் தான் வரும்.
ஏகாந்த லாபம் ஏகாந்தத்தில் தான் வரும். அப்போ ஏகாந்தத்தில் நீங்கள் தப்பு பண்ணால் கூட நீங்கள் திருத்துவீங்க, உங்களை திருத்திக்கிட்டு அப்போ நல்வழிப்படுவீங்க. அப்புறமா அன்பாக எல்லாருமே நல்ல பக்குவமாடுது எப்படின்னா தனிமையில் தான் நல்லா பக்குவம் அடைய முடியும். ஏன்னா தனிமையில் வந்து என்னென்னா ஒரு விபரீதமான எண்ணம் வந்தால் கூட அதில் ஒரு அடிபட்ட உடனே அந்த வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணால் உங்களை நீங்கள் அப்போ மறுபடியும் யோசிப்பீங்க. தனிமையில் தான் யோசிக்க முடியும். நீங்கள் வேறு ஒருத்தர்கள் அடிமையாகிட்டீங்கன்னா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்க சொல்கிற பேச்சு தான் நீ கேட்க வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. பிறர் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்குது, அது நல்லதோ கெட்டதோ அவங்க சொல்கிறது தான் நீ கேட்க வேண்டியதாக இருக்கும். உனக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு அவகாசம் இருக்காது. அவள் தனிமையில் இருக்கும்பொழுது என்னன்னா நீ சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். சுதந்திரமாக நீ தப்பாக முடிவெடுத்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா தப்பாக முடிவெடுத்தாலும் நீ ஒரு அடிபட்ட உடனே ஆஹா இனிமேல்ட்டு நம்ம இது போல் தப்பாக முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு நீ மாற்றிக்க முடியும். தனிமையில் நல்லா பக்குவம் அடையலாம். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்ல மகான்கள் சொன்னது. மகான்கள் அதான் விவிக்த சேவை. தனிமையில் இருக்க ருச்சியை வளர்த்துக்கோ. யாராவது சொல்ல விவிக்த சேவையை தனிமையில் இருக்க பழகிக்கோ. இன்னொருத்தர் சொல்ல தனிமையில் இருக்க ருச்சியை வளர்த்துக்கோ அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் பிரதி சக்கரவர்த்திக்கு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கபில வாசுதேவர் சொல்கிறார் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு, ஏகாந்தமாக இருக்கணும். அப்புறமா இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார், ஏகாந்த லாபம். அதான் பெரிய விஷயம். ஏகாந்தினோ எஸ்கென கஞ்சன முன்னேறத்தில் கஜேந்திரன் சொல்கிறார், ஏகாந்தினோ எஸ்கென கஞ்சன அர்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரிதம் சுமங்கலம் ஆனந்த சமுத்திரமக்னாக. அப்போது தனிமையில் இருந்து கொண்டு கிருஷ்ண கதைகளை தியானம் பண்ணிட்டு சிந்திச்சுட்டு அவைகளே பேசிட்டு அதைகளை அனுபவிச்சுட்டு ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கிறாங்களாம் எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அப்படின்னு கஜேந்திர ஸ்துதியில் கஜேந்திரன் சொல்கிறார். ஏகாந்தினோ எஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரிதம் சுமங்கலம் ஆனந்தம் சமுத்திரமக்னாக. ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கிறார்கள் அவர்கள் கிருஷ்ண கதைகளை பேசி. அந்த ஏகாந்தம் தான் பெரிய லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஏகாந்தத பும்சம் ஏகாந்த ஸ்ரேய தன்னக சம்ஸ்கிருதம் அஸ்ருதி. ஏகாந்தமாக இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மை உண்டாகுமோ அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சவுனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஏகாந்தம்னா உணரர்த்தம், ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம், அந்தம்னா முடிவு. எது ஒன்று முடிவான நன்மை தரக்கூடியதோ அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னா அது பகவத்துடைய குணங்கள் தான், கிருஷ்ண கதைகள், பகவான் நாமா தான். இதை மறுக்கவே முடியாது. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் உலகத்தில் வந்து யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, யாருக்கும் யாரும் எஜமானம் கிடையாது. பகவான் ஒருத்தனுக்கு தான் நாம் பயப்படணும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவானத்தில் ஒருத்தனத்தில் அன்பாக பேசணும், அன்பு காட்ட வேண்டியவர். பகவான் ஒருத்தனத்தில் நம்ம பதில் சொல்லணும். பயப்படணும் கண்டிப்பாக. ஒரு விதத்தில் பார்த்தா பயப்படணும், ஒரு விதத்தில் என்னென்னா பகவான் பயமுறுத்துறவன் இல்லை. பகவான் நல்லா புரிஞ்சு கருணை காட்டக்கூடியவன், கருணை காடல் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கம்பீரத்துக்காக பயப்படணும். இப்போ ராமர் பயங்கரமாக இருக்காரான்னா பயங்கரமாக இல்லை, அவர் அவ்வளோ எளிமையாக இருக்கார், சௌலபியமாக பழகிறாரு. ஆனால் அவருடைய தேஜஸை பார்த்து பிரமிச்சிடுறாங்க எல்லாமே, லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர்லாம். அதனால் அவருக்கு அவ்வளோ கௌரவம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வாஸ்தவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாத்வீகமான ஒரு தன்மையுள்ள ஒரு பெருந்தன்மை உள்ள மகாத்மா அப்படி பகவான். அப்படி என்ன பகவான்னு சொல்ல முடியும். ஏன்னா வால்மீகி இங்கே பகவான்னு சொல்கிறத விட நரோத்தமன், நரசிரேஷ்டன் அப்படி தான் சொல்ல விரும்புகிறார். அப்படிப்பட்ட மகாத்மாவை பிரகாசிக்கிறார் பகவான். அப்போ அவரிடத்துல தான் கௌரவம் எல்லாருக்குமே பெருகும். அதனால் எங்கேயும் யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்கன்னா அவங்க குருன்னு தாங்களே பிரார்த்தனை பற்றினாங்க, அது வேண்டாம். எல்லாருமே குருமார்கள், நான் தான் சிஷ்யன். தாசானு தாச பவிதாஸ்ம பூயா, என்னது அப்படி வரணும். எல்லாரும் நான் அடியாருக்கும் அடியேன், அடியாருக்கும் அடியேன். இன்றைக்கெல்லாம் பகவான் கிருஷ்ண லீலைகளை பற்றி இப்போ நாம் இதை கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை கண்ணில் பார்த்ததுனால பேச வேண்டியதாகி போச்சு. இல்லாட்டி நான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த மனப்பான்மையை தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டால் தான் நீங்கள் சுதந்திரமாக கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்க முடியும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க, பாகவதம் பூரா படிச்சிடணும், 18 ஸ்லோகம் படிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பாகவதத்தில்? பிரகலாத் சரித்திரம் தெரியும், சூப்பர், ரொம்ப அருமையான விஷயம். பிரகலாத் சரித்திரத்தில் பிரகலாத் உபதேசம், ஐயோ ரொம்ப அற்புதமான விஷயமாச்சு பிரகலாத் உபதேசம், ஆஹா அருமையான ஸ்லோகமாச்சே. அதில் என்ன ஸ்லோகம் தெரியும்?
கௌமாரம் ஆச்சரியத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிவ துர்லபம் மானுஷ ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததோ சபாஷ். அருமையான ஸ்லோகமாச்சு. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கியே, போதுமே. இளமையிலேயே கிருஷ்ண பக்திக்கு வரணும், பாகவ தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அதில் துர்லபமானது மனுஷ ஜென்மம்னு சொல்கிறேன். அதில் அத்ருவம், அதுவும் நிலையற்றதாக இருக்குது. ஆனால் அர்த்ததம், அதில் புருஷார்த்தத்தை தேடிக்கலாம் மனுஷ ஜென்மம் அப்படின்னா. அருமையான விஷயம் பிரகலாத உபதேசம், அற்புதமான விஷயம். அந்த சாரத்தை பிடிச்சிங்க, அதுதான். அப்படியே அதை திருப்பி 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 ஒரு நிமிஷத்தில் அனுசந்தானம் பண்ணணும் நம்ம. நதே விது ஸ்வார்த்தகதிமிகி விஷ்ணு, விஷ்ணு அடையது தவிர உண்மையான சுயநலம், உண்மையான தன்னலம் எதிரான்னு கேட்டால் விஷ்ணு அடையிறது தான். உண்மையாக நம்மளுக்கு லாபம் நம்ம தேடிக்கிறோன்னா, பெரிய லாபம் நம்ம அடையணும்னு நினச்சா உனக்கு ஆத்ம லாபம் விஷ்ணுவை பக்தி பண்ணுறது தான். நதே விது ஸ்வார்த்த கதிமிகி விஷ்ணு. அதுபோல் தனக்கு உண்மையான நன்மை எதுனா, தனக்கு ஒரிஜினலான நன்மை எதுனா விஷ்ணு தான் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் இரண்யகசிபு உபதேசம் பண்ணும்போது. அப்போ இதெல்லாம், இந்த ஸ்லோகம்லாம் அருமையாக இருக்குது. அப்போ அந்த ஸ்லோகங்கள்லாம் படித்து அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சால் ஆடங்கப்பா, நீ எப்படியாப்பட்ட சுதந்திரவாளி, எப்படியாப்பட்ட ஆனந்த சொருபினி, ஆடேங்கப்பா. உனக்கு எதுக்கு சங்கம்லாம் வேணவே வேணாம், எந்த சங்கமும் வேணாம், எதுவும் வேணாம். நான் யாரையும் கட்டுப்படுத்தலை, யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏகாந்த லாபம் வச்சு சொன்ன அருமையாக பாகவதம் படித்து ஆடேங்கப்பா. என்ன அருமையான முத்து முத்தான ஸ்லோகங்கள். ஆஹா, அந்த ஸ்லோகங்களை படிக்கும்போதே கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரான்னு அப்படின்னு பிரகலாதனுடைய அந்த உபதேசங்கள்லாம் படித்தா அப்படிங்கப்பா. பிரம்மாதிய சுரகணா சத்வை கதான மதையோ வச்சசாம் பிரவாகை நாராதிதம் பொருகுணேர், அதுனாவே விஷ்ணு நாராதிதம் பொருகுணேர் விஷ்ணு ஹரிருக்கர ஜாதே இல்லை கிம் தோஷ்ட மர்கதி ஹரிருக்கர ஜாதே அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் இல்லையா ஸ்துதியில். அப்பா, 43 ஸ்லோகங்கள், அருமையான. நதிகளும் பார்த்தா 43 நதிகளை பற்றி சொல்கிறாரு. அதே சந்தத்தில் இங்கே ஸ்தோத்திரங்களும் பார்த்தா 43 ஸ்லோகங்களில் அருமையான ஸ்துதி, இது பிரகலாத ஸ்துதி. படித்தா அனுபவித்தா அப்படி தேனு மாதிரி இருக்குங்க, அப்படியே லட்டு லட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமும். பா பா பா. தன்யே மன்யே தனாபிஜன ரூப சுத தேஜ ஓஜ பல பௌருஷ புத்தி யோகா நாராதனாய நாராதனே பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த ஸ்லோகம்லாம் அடுத்தது வருது பிரகலாத ஸ்துதியில். அதெல்லாம் படித்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ஸ்லோகன்ட்ட ஏதோ ஒன்று என்றைக்கோ படிச்சது அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏன்னா அதை படித்து அனுபவிச்சதுனால அந்த ஸ்லோகங்கள்லாம் ஆடேங்கப்பா. அந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ரத்தனங்கள். அப்படி அதை அனுபவிக்க தெரிஞ்சு அதை சுவாதனம் பண்ணி சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு, அந்த பழத்தை சுவைக்க தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே அந்த ருமானி மாம்பழம் நல்லா கொலை கொலை கொலன்னு இருக்கும். அப்படி உறிஞ்சோம்னா என்ன தித்திப்பாக இருக்கும் தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக. லைட்டாக அந்த தோலை கரைச்சிட்டு அதில் ஜூஸ் அப்படியே உறிஞ்சோம்னா நாக்கில் எச்சில் வருது. இப்போ அதை நினைக்கும் போது அந்த ருமானி மாம்பழம் அப்படி நல்லா பசைஞ்சு அப்படி உறிஞ்சால் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக இந்த பாகவதத்தில் நினைஞ்சிட்டேன்னா அப்படி ஸ்லோவமாக பருகும்போது என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம் அப்படி இருக்கும். இந்த பிரகலாத ஸ்துதியை படிக்கும்போது அப்படியே மனசு உருகிடும். அப்பா எப்படி சொல்லி யதா முகஸ்ரீஹி, பகவான் கருணையினால் நம்ம பூஜையை ஏற்றுக்கொள்கிறானா. அவனுக்கு பண்ணுறது என்னென்னா, இப்போது நம்ம ஒரிஜினல் பிம்பத்துக்கு அலங்காரம் பண்ண கண்ணாடி பிரதிபிம்பத்துக்கு எப்படி தன்னாலே அலங்காரம் பெறுகிறதோ அதுபோல் பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் நமக்கே 10 மடங்காக திருப்பி விட்டுறானா. அது நம்ம நன்மைக்கே அது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களே பாகவதத்தில் நிறைய இருக்குது. அதை அனுபவித்தாவே திருப்பி திருப்பி அனுபவிக்கலாம், அதையே திருப்பி திருப்பி அனுபவிக்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஒன்று தான் தெரியுமா உனக்கு, குந்திஸ்துதி தான் தெரியுமா, அது போதுமே அப்படிங்கப்பா. அதில் உள்ள சுவை அதை விட வேறு என்ன வேணும். அருமையாக அந்த குந்திஸ்துதியில் கோப்யாததே துவயி கிருதாகசி தாமதாவத்து
யாதே தசாஷ்ட கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினைய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபி யத்விபேதி. அருமையான ஸ்லோகம். கிருஷ்ணன் குற்றம் செய்துட்டு திருட்டு மொழி முடிக்கிறான். அப்படியே தலையை தொங்க வக்திரம் நினைய பயபாவனையாக தலையை தொங்க போட்டுக்கின்னு திருட்டு மொழி முடிக்கிறானா. அம்மாம்மா அடிக்காதம்மான்னு கண்ணில் பொய்யான நீலி கண்ணீர். அஞ்சன் மஷின் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கண்ணில் மையை இறக்கி அது கிளிசரிஸில் தேவையில்லையா மழை தண்ணி வந்துடுமா. நான் அடிக்கல அதுக்குள்ளே அழறேன்னு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா தான் அம்மா அடிக்க மாட்டாங்க. இந்த டெக்னிக்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி அம்மாவை அடிக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணனா, முதல்ல அழுதுட்டா அம்மா அடிக்க மாட்டான். குழந்தை பயந்துட்டான் பாவம். அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறான். அவளும் அது மாதிரி அவனும் பெரம தூக்கி போட்டா வருங்க. அவன் என்ன நினச்சானா அந்த சத்திய சங்கல்பன்றது இதுதான். அவன் நினச்சது நடக்குது பாருங்கள். என்னன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா அம்மா பயந்துட்டு நினச்சிட்டு தண்ணியை போட்டுருவாங்க. இவன் உண்மையிலே பய பாவனையாக பாவனை தான், உண்மையிலே பயப்படல இல்லை கிருஷ்ணன். இவனை பார்த்து தான் உலகமே நடுங்குது. நரசிம்மோதத்தில் ராமோதத்தில் என்ன நாசகாமி ஜெகத்சர்வம் புறப்படும் போது ரிஷிகள்லாம் பயந்து போய் பிரம்மதேவர்கள் முறையிட்டாங்க. அப்போ பொறுங்க, அப்படிலாம் அழிச்சிட மாட்டார். லக்ஷ்மணன் அதுக்குள்ளே சமாதானப்படுத்துறாரு. பொறுமையாக இருங்க. அடுத்த கட்டத்தை பாருங்கள். வால்மீகி ராமாயணம் எனக்கு முன்னாடி தெரியும் எனக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாது அடுத்தது நடக்கிறத பாருங்க. அப்போ முதல்ல லக்ஷ்மணன் சமாதானம் ஆகிடுவார். நாசயாமி ஜெகத் சர்வன்னு பண்ண மாட்டார் ராமர் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னென்னா அவருக்கு கதை தெரியும். ஆனால் ரிஷிகள் தேவரெல்லாம் பயப்படுறாங்க, போய் முறையிடுறாங்க. பகவான் நாசயாமி ஜெகன் உலகத்தை அழிச்சிடுவார் போல இருக்கே சேதியை பிரிஞ்சதுனால அப்படின்னு. அதெல்லாம் விடம்பணும். பின்னாடி பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம லக்ஷ்மணர் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி சமாதானப்படுத்துகிறாரு. பகவான் கோவப்பட பிரளயம் உண்டாகிற மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு. சர்வேஸ்வரன் இல்லையா ராமர், பிரளயத்தை உண்டாக்கிட்டவானே. உலகத்தை ஒரு நிமிஷம் சிருஷ்டி பண்ணி ஒரு நிமிஷத்தில் பிரளயம் பண்ணி மறுபடியும் இருந்த மாதிரியே சிருஷ்டி பண்ண வைக்க முடியுமா பகவான் ராமரால்? இது ஆஞ்சநேயர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரபு ஆச்சு ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் பகவானுடைய அந்த குணங்களை ஆடேங்கப்பா. அதனால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ பாகவதத்தில் அதை மட்டும் அனுபவித்தாவே சுவாரஸ்யமாக இருக்கும். பெருசாக நான் எல்லாம் படிக்கணும், 18,000 ஸ்லோகம் கரைச்சி குடிச்சிருந்தேன். வேணாம். எதுக்கு பிரயாசப்படுற? பகவான் உனக்கு என்ன கொடுத்தானோ அதில் என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கோ, அது சந்தோஷமாக அனுபவிக்க தெரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கை அப்போ தான் நாம் சங்கல்பம் பண்ணி நான் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை படித்து அப்புறமா நான் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரத்துக்குள்ளே நீ அதுக்கு நாளாகும். அந்த சமயத்தில் நீ உனக்கு தெரிஞ்சதை அனுபவிக்கும். இப்போ தெரிஞ்சதே நிறைய இருக்குது பாகவத்தில். இவ்வளோ விஷயம் மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டிருக்கோம். அது தெரிஞ்சதே நீ அனுபவிக்க மாட்டேன். தெரியாது இன்னும் நான் அலையிறானே தவிர தெரிஞ்சதை அனுபவிக்க மாட்டேறான். தெரிஞ்சது நிறைய இருக்குது பாகவத்தில், கொட்டி கிடக்குது. ராமாயணத்தில் கொட்டி கிடக்குது. அவ்வளோ விஷயம் திருப்பி பேசினாலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் தெரிஞ்சுக்கணுன்றது நல்லது தான், நல்ல விஷயந்தான் தெரிஞ்சுக்கணுன்னு. ஆனால் சிரமப்படுறியே, அதை தெரிஞ்சு அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணுன்ட்டு நீ யார் அனுபவத்துக்கு கொண்டு வர? பகவானாக சமயத்துக்கு ஞாபகப்படுத்துவோம். நீ தெரிஞ்சினே வா, ஒவ்வொரு கதையாக படிச்சுன்னு வா, எல்லாத்தையும் கேளு, சிரவணம் பண்ணு, கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது அனுபவத்துக்கு என்னைக்கு கொடுக்கணுமோ பகவான் அன்றைக்கி பார்த்தா டக்குன்னு உனக்கு ஃப்ளாஷ் பண்ணும். உனக்குள்ளே அந்த ஞானத்தில் அந்த விஷயத்தை ஃப்ளாஷ் பண்ணி உனக்கு அனுபவத்தை கொடுப்பான். அப்போது நான் அனுபவிக்கும் போது சுகமாக இருக்கும். நான் இப்போ படித்தவொடனே எனக்கு அனுபவம் வந்துடணும். அது நீ நினச்சா நடக்காது. பகவான் அனுகிரகம் பண்ணணும், பகவான்கிட்ட உத்தரவு வரணும். அப்போ தான் ஒரு ஸ்லோகத்தை உன்னால் அனுபவிக்க முடியும். எதுவுமே நீ பார்த்து படித்து மனப்பாடம் பண்ணி அப்புறமா அந்த ஸ்லோகத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இது யந்திரமயமாக இருக்குது, செயற்கையாக இருக்குது. அப்படிலாம் வர இயற்கையாக நமக்குள்ளே தன்னாலே அந்த பக்தி உணர்வு செயல்படும் போது தான் சந்தோஷமாக இருக்கும். அதனால் யதார்த்தவாதி அவர்களால் எதுவும் சாதிக்க கிம்பபி அசாத்தியம், அவர்களால் எதை சாதிக்க முடியாது. அப்படி யதார்த்தமாக பாகவதம் படிக்கும்போது சந்தோஷமாக அனுபவிக்கும்போது உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன புரியுது? ஆனாப்பா நீ அர்த்த புஸ்தகம் கூட பார்க்க வேணாம், வெறும் மூலப்பாராயண புஸ்தகமே அதை படித்தா உனக்கு என்ன புரியுது? இந்த கட்டம் இந்த ஸ்லோகம் புரியுது. அப்படி பார்த்தா இப்போ எனக்குன்னு பார்த்தா நிறைய விஷயம் தெரியுது. 12 ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்தா நிறைய விஷயம் எனக்கு பகவான் அனுகிரகத்தினால
எனக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான். அவர் உபன்யாசம் கேட்டு தான் எனக்கு எல்லாமே இந்த 12 ஸ்கந்தத்தில் உள்ள விஷயங்கள், நிறைய சாரமான விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. அப்படின்னா போதுமே, இதுவே நிறைய இருக்குது. அவரே நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார் உபன்யாசத்தில். இதில் வேறு நான் படிக்கும்போது நம்மளுக்கு பகவான் புரிய வச்சது நிறைய விஷயம் இருக்குது. அந்த நிறைய ஸ்லோகங்கள்லாம் அந்த பகவானே புரிய வச்சான், அப்படியே இருக்குது. அதே சமயத்தில் சில பேர் அர்த்த புஸ்தகங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கு இது போதும், நம்ம அனுபவத்துக்கு உண்டாகிறதுக்கு இது போதுமானது. ஒன்றும் இல்லைப்பா, விதுரர் வந்து விதுரர் வந்து மைத்திரேய இடத்துல எத்தனை ஸ்கந்தம் கேட்டார்? 12 ஸ்கந்தமாக கேட்டார்? கிடையாது, 2 ஸ்கந்தம் தான். 3ஆவது ஸ்கந்தம் 4ஆவது ஸ்கந்தம், அதுலேயே அவருக்கு பக்தி அப்படி பீரிட்டு வருது. விதுரர் உடனே ஹிருதயத்தில் பகவானை நினச்சி சிரசனால் குருநாதருடைய திருவடி தலையில் சொட்டின்ட்டு மைத்திரேய சொட்டின்ட்டு எனக்கு அவர் நிறைய கேள்வி கேட்டார். அதில் கொஞ்சம் கேள்வியிலே விட கட்ச உடனே அவருக்கு பக்தி உண்டாயிடுச்சு. பக்தி உண்டாகிறதுக்கு தேவையானது சம்பாதிச்சுக்கிட்ட பிறகு மற்ற கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்க்காமே கிளம்பிட்டார். யார்? விதுரர் மைத்திரி. போதும், இதை சிந்திச்சாலே எனக்கு பக்தி விருத்தி ஆகும். அப்படி தான் மகாத்மாக்கள் 12 பாகவதரில் அவரும் ஒருத்தர். ஏன்னா அவர் யமதர்மராஜா இல்லையா? அதனால் அவருக்கு தெரியும் பக்தி ரொம்ப கேட்கறதுனால பக்தி வராது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகும், ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு லீலை, கிருஷ்ணனுடைய லீலை, ஏதோ ஒரு ராமருடைய லீலை, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைச்சிட்டீங்க. அந்த பாயிண்ட் என்ன போதாது, இந்த ஒரு பாயிண்ட் தான் நிறைய அவங்களுக்கெல்லாம் பாரு மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்களாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிது பாரு, நம்மளுக்கு இது கொஞ்சம் விஷயம் தான் தெரிஞ்சுக்கிது, நம்மளுக்கு அவ்வளோ விஷயம் தெரியலையே, அதெல்லாம் தெரிஞ்சிக்கினா தான் பக்தி அப்படின்னு நம்ம முட்டாள்தனமாக கணக்கு போட்டால் பக்தி இருக்கிற பக்தியும் போயிடும். அப்போ நம்மளுக்கு எதில் பக்தி கொடுத்தானோ, எதை கிளிக் பண்ணானோ, நம்மளுக்குள்ளே எதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணானோ, எந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கோ, அது பிரகலாத சரித்திரமோ அல்லது ராசலீலையோ, எந்த விஷயத்தில் உனக்கு ரொம்ப மனசு ஈர்க்குதோ அந்த விஷயத்தில் நீ பக்தியை வளர்த்துக்க நம்ம சக்தி இருந்தால் பக்தியை வளர்த்துக்கலாம். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரியாது, இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், மற்றவங்கள பார்த்து போராம்பட்டும், இல்லை அந்த பக்தி அவங்களாம் வேறு விதமாக பக்தி அனுபவிக்கிறான் பாரு, அது மாதிரி பக்தி அனுபவிக்கணும்னு நினச்சேன்னா நீ கோட்டை விட்டுருவேன், உன் பக்தி கோட்டை விட்டுருவேன். உனக்கு என்ன வருதோ அதை செய், மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுக்காது. மற்றவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ், அந்த ஸ்காலர்ஸ், அந்த கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கணும், அதெல்லாம் வரணும். ஏன் உனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி நீ என்ன பயன்படுத்தின? உனக்கு அதோட அருமையான விஷயங்கள்லாம் பகவான் வெளிப்படுத்தியிருக்கான். உனக்கு வந்து தெரிகிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் உனக்கு என்ன பகவான் கொடுத்துருக்கானோ அதில் திருப்தி அடை, அதில் ஆனந்தப்படு. அது எப்படி நாம் டெவலப் பண்ணுறது பாரு அந்த பக்தியை. அதை விட்டுட்டு பிறரை பார்த்து அது மாதிரி பக்தி பண்ணணும், இது மாதிரி பக்தி பண்ணணும்னு சொன்னேன். அவங்க அனுபவத்துக்கு அது சரியாக இருக்கும், உன் அனுபவத்துக்கு அது சரியாக இருக்காது. நீ போய் அப்போ அந்த அனுபவம் கிடைக்கலன்னா இருக்கிற அனுபவத்தையும் கோட்டை விட்டு அந்த அனுபவம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பேன். இதுதான் சாதன சிரமங்கள் படுறதுன்னு அர்த்தம். வேண்டான்றேன். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மூல பாராயணம் பண்ணால் எனக்கு பிடிக்கும், அதை செய். பாகவதம் வந்து எனக்கு சில ஸ்லோகங்கள்லாம் எனக்கு அர்த்தம் தெரியும், அப்போ அதை படி. இல்லை அர்த்தம் தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. ஆனால் அதில் போய் நான் சிரமப்பட்டு அதை டைட் பண்ணி மனசை அதை மொத்தம் தெரிஞ்சுக்கணும், குறைச்சி இன்றைக்கே 18,000 ஸ்லோகம் உள்ளே வந்துடணும் அப்படின்ற மாதிரி பண்ணுற பற்றியா, அதை வேணாம். அந்த பிடிவாதம் படிக்காத. உனக்கு ஆசை இருந்தால் பகவானே உனக்கு சமயத்தில் ஞானத்தை எடுத்து கொடுப்பான். அப்போ நீ வந்து என்ன புஸ்தக படிப்பு இல்லை, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹிருதயத்தில் தெரிவிக்க பகவான் எனக்கு அப்படி தான் தெரிவித்தான். எவ்வளோ ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரிவித்தான். அது மாதிரி உனக்கே பகவான் தெரிவிப்பான். உனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஸ்லோகத்துக்கு நம்மளுக்கு அர்த்தம் எப்படி தெரிஞ்சுது, ஆச்சரியப்படும். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் எத்தனையோ ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம எங்கே உபன்யாசம் கேட்டோம், உபன்யாசத்தில் கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நுணுக்கமான ஸ்லோகங்களுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் எங்கே இந்த அர்த்த புஸ்தகம் கூட பார்க்கல. ஆனால் எப்படி அர்த்தம் தெரிஞ்சது? அதான் பகவான். ஆச்சரியப்பட்டிருக்கேன் நான் எத்தனையோ ஸ்லோகங்களுக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு நம்மளுக்கு எப்படி அப்போ அர்த்தம் தெரிஞ்சுது, இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ண தெரிஞ்சுது, இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எப்படி இத்தனை வியாக்கியானம் பண்ணுறோம், அதுதான் ஞானம். அது பகவான் கொடுக்குற அனுபவம். அப்போது நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதை விட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் தெரிஞ்சதில் அதில் பல வியாக்கியானங்கள் அதில் கொடுப்பான். அந்த ஒரு ஸ்லோகத்தை என்ன உனக்கு தெரியும், அந்த ஒரு ஸ்லோகத்தை பல வியாக்கியானங்கள் கொடுப்பான், பல அனுபவங்களை கொடுப்பான். அதில் நீ கிருஷ்ண பக்தியில் தலைப்பேன்.
இதை நான் நிறைய அனுபவிச்சது அதெல்லாம் ராமாயணத்தில் தான் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய புஸ்தகமாக எழுதி வச்சேன். அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அது புஸ்தகத்தில் எழுதி வச்சேன். அந்த அனுபவங்கள்லாம் ராமாயணம் படிக்கும்போது பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்கள்லாம் எழுதி வைப்பேன். அந்த ஸ்லோகமாக படிக்கும்போது சுவையாக இருக்கும். அந்த ராமாயணம் படிக்கும்போது அதே மாதிரி பாகவதம் படிக்கும்போது கம்பேர் பண்ணுவேன். அந்த முன்ன பின்ன அந்த கதை இந்த கதைலாம் லிங்க் பண்ணால் அந்த ஸ்லோகத்துக்கான விடை கிடச்சிடும். கிடைச்ச உடனே அந்த அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும், சுகமாக இருக்கும். இதெல்லாம் நான் வேறு யாருக்குள்ளே ஷேர் பண்ணேன்னா இது பண்ணேன்னா தெரியாது, பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் எழுதி வச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் அது எழுதி வச்சு பத்திரமா வச்சுன்னு இருக்கும்போது நான் அடிக்கடி எனக்கு பக்தி வரலைன்னா அந்த அனுபவத்தில் அனுபவித்த அந்த அனுபவம் கிடைச்சது இல்லையா, அந்த ஸ்லோகத்தில் அதில் ஒரு புது விதமான அர்த்தம் கிடைச்சது இல்லையா, புது விதமான வியாக்கியானம் கிடைச்சது இல்லையா, அதில் முன்னர் கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணால் என் சொந்த கருத்து இல்லை, சொந்த இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. அதான் இப்போ ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறோன்னா, இப்போ நேற்று பார்த்தோம் திரிபுவன கமனம், அந்த திரிபுவனமும் மயங்கிச்சு அப்படின்னா இந்திரன் சந்திரன்லாம் பகவானுக்கு மயங்கிட்டாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம வேறு ஒரு அந்த இப்போ நம்ம கோபிகள் கதை சொன்னோம். அதே சமயத்தில் எல்லாமே மயங்கினாங்க. அப்போது தேவலோக மங்கைகள்லாம் மயங்கினாங்க. இப்போ பெருமாளுக்கு மகாகாலபுரத்தில் பெருமாளே மயங்கினார் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? இதுக்கு இந்த திரிபுவன கமனன்ற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். இந்த வியாக்கியானங்கள் என்ன பாகவத்திலே இருக்குது. அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி கோட் பண்ணி நம்ம அதை அனுபவிக்கும் போது அந்த சுகமே வேறு மாதிரி இருக்கும். இது புரிஞ்சுதான் தெரியல, இதுதான் விஷயம். அது மாதிரி நம்ம அனுபவிக்கிறதுக்கான விஷயம் பாகவதம் இருக்கும் பொழுது நீங்கள் வெளியே அலைய வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கிடத்துலையும் போய் தொங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரிடத்துலையும் நாம் தேகி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. சுதந்திர புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமாக பகவத் லீலைகளை கிருஷ்ண பக்தியில் தலைக்கலாம். யாரையாவது நம்ம சின்ன எதிர்பார்ப்பானா கூட பெரிய அவமானம், மனசு புண்படுத்திடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துடுவாங்க. அவங்களிடத்துல பேசுறதுக்கே நம்ம பயந்து பேசுவோம். ஏன்னா அவங்கள உதவின்னு கேட்டு போயிட்டோம் இல்லையா. அதுதான், யாருக்கூட உதவின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உதவி தேடி வரணும். அவங்க பண்ணிட்டோம், பண்ணாக்காட்டி எனக்கு பகவான் இருக்கான், அருமையான பாகவதம் இருக்குது. அப்போ இந்த பாகவதம் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல பாகவத புஸ்தகம் திறந்தேன், என்னமோ தெரில, அவங்க அவங்க காட்டுற அந்த பக்தி இல்லாத தன்மையை பார்த்த உடனே புஸ்தகத்தை மூடிட்டேன். அவங்க காட்டுற அந்த அலட்சியம், அந்த பக்தியில் இது என்ன, இந்த புஸ்தகம் என்ன சான்ஸ்கிரிட்டா அப்படின்னு பேசும்போதே ஒரு மாதிரி பேசும்போது பாகவத புஸ்தகத்தில் எடுத்து படிக்கலான்னு நினச்சேன். படித்து அது அவங்களுக்கு அர்த்தம் சொல்லலான்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை காண்பிக்கலை, அவர்கள் அலட்சியப்படுத்திட்டாங்க அந்த பாகவதத்தை. அப்போ அங்கே புஸ்தகத்தை திறக்கணுன்ற புத்தியே வரல எனக்கு. அப்போ அங்கே பாகவதம் பற்றி பேசக்கூடாது, அவங்க சுந்தரகாண்டத்தை பற்றி பேசக்கூடாது, வந்துடணும், அதுதான். அதுபோல் சில இடத்துலலாம் போனால் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன், அவங்களுக்கு அந்த பக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் நம்ம பிறருக்கு சொல்கிறத காட்டிலும் நாம் அனுஷ்டானம் பண்ணால் போதும். நாம் ஏகாந்தமாக, நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க ரசிப்பாங்கிறதுக்காக நம்ம போய் மற்றவங்க சொல்கிறேன்னா அவங்க தூங்கி வழிவாங்க. அப்போ அவங்க நம்ம சொல்கிறதுக்கு அவங்க கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதே சமயத்தில் சில பேர் அலட்சியப்படுத்துவாங்க, என்ன வெறும் சான்ஸ்கிரிட் ஆகுது அப்படின்னு ஒரு மாதிரி பேசும்போது நம்மளுக்கு திறந்த புஸ்தகத்தை அப்படியே மூடிடும். இல்லைங்க இதில் தான் நம்ம படித்து கதை சொல்லலாம் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் வராது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆக மொத்தம் இளமரவா காய் மரவா வேணான்னு சொல்லுவாங்க பாகவதத்தை. அப்படிப்பட்ட இடத்துல நான் பாகவதம் புஸ்தகம் திறக்கிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை விட சிறந்த ரசிகன் உலகத்தில் யாருமே கிடையாது, உன்னை விட சிறந்த பாகவதன் யாருமே கிடையாது. நீ பாகவதம் ரசிக்கிற மாதிரி மற்றவங்க ரசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீ விரும்பணும், உனக்கு பிடிக்கணும் பாகவதம், உனக்கு நீ ரசிகனாக இருக்கணும். நீ அந்த ரசிகனாக இருந்து நீ ரசித்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ரசிகர்கள் பகவான் அனுப்புவான், அதுக்கு அதிகாரிகளை பகவானே அனுப்புவான். அவர்களுக்கு நீங்கள் பாகவதம் சொன்னால் போதும், நீங்கள் மற்றவங்களாம் சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லாரும் பாகவதம் ரசிக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் பாகவதத்தை திணிக்கக்கூடாது. யார் இடத்துலையும் போய் நம்ம திணிக்கிறோம், சில பேர் அவள் திணிக்கிறாங்க, சில பேசணும் அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்போனா நான் உன் பக்தியும் இழந்துடுவேன், அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. இது மாதிரி நாம் ஏகாந்தமாக உட்காந்து பாகவதம் படித்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு என்ன தெரியுமோ அதை அனுபவிங்க, அதை டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் பக்தி வருது, குந்திஸ்தூரில் பக்தி வருது, சந்தோஷம், அருமையாக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா,
பயபாவனையா சிரஸ்ய, பயந்த மாதிரி பாவனை பண்ணணும். உண்மையிலே பகவானுக்கு பயம் இல்லை. எதுக்காகனா அது சுவாரஸ்யமான அந்த லீலைகள். அப்போ பகவானுடைய பயத்தை நினச்சோம்னா நம்ம பயங்கள்லாம் விலகுமா, அப்படி சில மகாத்மாக்கள் சொல்லியிருக்காங்க. அவன் கட்டுப்படுத்த உரலில் கட்டுப்பட்டு நினச்சா நம்ம கட்டுகள்லாம் விலகுமா. அப்போ பகவான் குற்றம் செய்வானா? குற்றம் செய்தவங்களை தண்டிக்கிறவனாகிய பகவானே குற்றம் செய்கிறான்னா அப்போ பக்தர்களுக்காக அது. அப்போது சொல்கிறார் கிருதாகசி தாவத்து. அப்போது கையில் கட்டை எடுத்த போது அப்படியே மலமல கண்ணீர் விட்டானா. உடனே குழந்தை பாவம் பயந்துட்டான் சொல்லிட்டு அதுதான் அவன் எதிர்பார்த்தான். உடனே தலைமை தூக்கி போட்டு அவனை உரலில் கயிறுகள் எடுத்தால் சுற்றுறா இந்த தலைப்பை அந்த தலைப்பை முடிய முடியல. கட்சியில் நான் 2 அங்குலம் குறைவாக இருக்குது. நான் எனதுன்ற அகங்காரம் மமகாரம் தான் இருக்கிற வரைக்கும் பகவானை கட்ட முடியாதான். அந்த 2 அங்குலம் நீக்கிட்டார்னா அதை நான் அகங்காரமாகிய நான் என்றும் மமகாரமாகிய என்னுடையது என்ற ரெண்டத்தையும் நீக்கிட்டேன்னா அவன் பகவான் கிருஷ்ணா என்னால் முடியலடா அப்படின்னு சரணாகதி அடைஞ்சவனே இந்தம்மா கட்டுமா அப்படின்ட்டு கயிறை கொடுக்குறான். இப்போ கட்டுப்பட்ட அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். கட்டுப்பட்டானா அதான் பகவான். அதனால் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன வருமோ பாகவதம் அதுவே தேன், அருமையான அனுபவம். அப்போ இவ்வளோ ஸ்லோகங்கள் தெரியுமா, இவ்வளோ ஸ்லோகங்கள் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்னு. உனக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் சந்தோஷம் அடைய எதிர்ச்சியில் அந்த ஸ்லோகத்தை அந்த பக்தியை அதில் வளர்த்துக்கிட்டு நாம் பக்தியில் முன்னேற்றம் அடையதை பார்க்கணுமே தவிர இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. அதே சமயத்தில் யாரையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் யார் இடத்துலையும் போய் லாக் ஆகிடக்கூடாது. நம்ம சுதந்திரமாகிய நம்ம சந்தோஷத்தினுடைய சாவியை பிற இடத்துல கொடுத்துட்டு நாம் போய் அப்போ ஒவ்வொரு தடவும் நம்ம சந்தோஷத்துக்கு அவங்க எல்லாம் போய் நிற்க வேண்டியரும். நம்ம சந்தோஷத்தின் சாவியை யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்களே பத்திரமா வச்சிங்க, கிருஷ்ண இடத்துல கொடுங்க, அது லாக்கர் அந்த சாவி கரெக்டாக வச்சுருப்பான் அவன். அப்போ நம்ம சந்தோஷம் கிருஷ்ணங்கள் இருக்குது, ராமர்கள் இருக்குது, ராமநாமத்தை சொல்லிட்டு அப்போ நம்ம சந்தோஷத்தை சாவியை யாருக்கும் கொடுக்காம நம்ம பத்திரமா வச்சுருந்தோம்னா அப்போ வேணும் போது நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அந்த சாவியை திறந்து அது மாதிரி பாகவத்தை திறந்து அருமையாக ஸ்லோகத்தை அனுபவிச்சிக்கலாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும், இல்லை இதுக்கு அர்த்தம் அப்படி இப்படி. அந்த சம்பிரதாயத்தை படி தான் இந்த அர்த்தம் எடுத்துக்கணும், இந்த சம்பிரதாயம் அப்படி தான் இருக்கணும், நாம் இப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது. யார் சொன்னது? உங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான எந்த அர்த்தமாக இருந்தாலும் அது சரியான அர்த்தமே. ஒரு ஸ்லோகத்துக்கு பக்தி கிருஷ்ண பக்தி உண்டாகுது, கிருஷ்ண பக்தி அதிகரிக்குது, ராம் பக்தி அதிகரிக்குது தான் அந்த ஸ்லோகத்துக்கு நீங்கள் சொல்கிற அர்த்தம் பக்கா ஓகே, அதை எடுத்துக்கலாம். அதுதான் வியாக்கியானமே. வியாக்கியானத்தில் நோக்கமே கிருஷ்ண பக்தி உண்டாகிறது தான். ராகங்களுடைய நோக்கமே கிருஷ்ண பக்தி உண்டாகிறது தான். நாமக்கீர்த்தனம் பண்ணுறமே ராகங்களுடைய நோக்கம் கிருஷ்ண பக்தி உண்டாகணும். அது ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராகவனை விட்டுறக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாகவத ஸ்லோகங்களை படிக்கிறோம்னா அந்த ஸ்லோகத்தில் பக்தி உண்டாகணும். அப்படி உனக்கு வியாக்கியானம் உண்டாகுதுன்னா அந்த வியாக்கியானம் நீ எடுத்துக்கலாம். பக்திக்கு புறம்பாக இருக்குது மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வியாக்கியானம் பண்ண அது பெரிய மகாத்மாக்கள் வியாக்கியானம் பண்ணிடுறோம். பெரிய மகாத்மாவில் பக்தி உண்டாக்கலன்னா அதை எடுத்துக்கூடாது. அப்போது நாம் இல்லை இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சிக்கூடாது, இப்படி தான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறது தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பக்தி விருத்தி ஹேதுவான்னு பார்க்கணும். பார்த்துருந்தால் அவங்க சொல்கிறது ஓகே. பக்தி விருத்தி ஹேதுவா இல்லை, இப்போ நம்ம சொல்கிறது பக்தி விருத்தி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு பகவான் ஒரு ஞானத்தை கொடுப்பான், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிய வைப்பான். அப்போது அது பக்தி விருத்தி ஹேதுவாக இருக்கும். அப்படின்னா நீ அதை தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்களுக்கு பக்தி கொடுத்துருக்கிறதுனால அவர்கள் அனுபவத்தை எடுத்துன்னு அந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது உனக்கு அனுபவத்தை உண்டாக்கலன்னு சொன்னால் அது தேவையில்லை. ஆனால் உனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக அந்த ஸ்லோகம் கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்து நீ பண்ணுற வியாக்கியானமோ இல்லை உனக்கு தெரிஞ்ச வியாக்கியானமோ யார் மகாத்மாக்கள் மூலமாக தெரிஞ்ச வியாக்கியானமோ பக்தி விருத்தி ஏதுவாக தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அதுதான் எடுத்துக்கொள்ளத்தக்கது. மற்றவங்களுக்கு அனுபவமாக இருக்கும், அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாச்சுன்றதுனால. ஆனால் அது உனக்கு பார்த்தா அது பக்தி விருத்தியே உண்டாக்காது. கட்சியில் பார்த்தா அந்த வியாக்கியானமே உனக்கு பிடிக்காது. ஆனால் அந்த வியாக்கியானத்தை நீ படிச்சுன்னா உனக்கு பக்தி வளராது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்த ஆங்கிளில் நான் இந்த ஸ்லோகத்தை படித்ததுனால தான் எனக்கு பக்தி உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீயே வச்சுக்கோ.
அப்படின்னும் போது நீ ஒரு ஆங்கிளில் பக்தி பாகவதம் படிக்கும்போது அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கும் போது உனக்கு பக்தி அப்படியே பிச்சுண்டு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அது இன்னும் டீப்பாக போகலாம், போதும் தடம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ராம ராம ஸ்ரீராமநாம சங்கீதம் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, போதும். ராம 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 आंजनेय स्वामी की जय. राम 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 राम. ब्रह्मश्री सुंदर महास्वामी की जय. श्री पवित्र सतगुरु महाराज की जय. सगल साधु की जय. राम 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 राम.